Hey everyone. ஸோ நம்ம பைத்தானில் ப்ரீவியஸாக ஸ்ட்ரிங்னா என்ன லிஸ்ட்னா என்ன பேசிக்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ டுடேஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் நம்ம டியூப்பிள் செட் அண்ட் டிக்ஷனரி இந்த மூணு கான்செப்ட்டுக்கும் நம்ம கொஞ்சம் இன்டெப்த்தாக அவங்ககிட்ட இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். சிமிலர்லி நம்ம ஒரு ப்ராப்ளமும் ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் இன்டர்வியூ கொஷின் ஃபைண்டிங் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அ கேரக்டர் இன் அ ஸ்ட்ரிங் இதை நம்ம டிக்ஷனரி யூஸ் பண்ணி எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதும் நம்ம லேர்ன் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்டில் ஃபவுண்டேஷனல் டாபிக்ஸில் தாங்க இருக்கோம். நம்ம பைத்தானா என்னன்றதை நம்ம லேர்ன் தான் பண்ணிக்கிறோம். ஸோ ஆஸ் ஐ செட் ப்ரீவியஸ்லி பைத்தான்ன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு மொழி, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். அப்போ நம்ம முதல் பைத்தான் கற்றுக்கிட்டா தான் அதை வச்சு நம்ம இன்னும் அட்வான்ஸ்டாக ரியல் டைமில் இருக்கிற டாஸ்க்லாம் நம்ம பண்ண முடியும். அதெல்லாம் என்னென்னன்றதை நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். டுடே இட்ஸ் ஆல் கோயிங் டு அபவுட் வாட் இஸ் அ டியூப்பிள் செட் அண்ட் டிக்ஷனரி. So you're watching Learn with Mithran channel and you're learning from Mithran. So let's get into the video. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு டியூப்பிள் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அண்ட் ஒரு டியூப்பிள்னால் என்ன, அதே மாதிரி நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் ஒரு செட் அண்ட் செட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அண்ட் ஃபைனலாக டிக்ஷனரி அண்ட் டிக்ஷனரி ஃபங்க்ஷன்ஸோட இந்த வீடியோவை நம்ம wrap up பண்ணிடுவோங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் நம்ம பைத்தானில் கலெக்ஷன்ஸ்னால் என்ன. அந்த கலெக்ஷன்ஸில் நம்ம ப்ரீவியஸாக ஆல்ரெடி ஸ்ட்ரிங் அண்ட் லிஸ்ட் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அப்போது ரிமைனிங்காக இருக்கிற 3 கான்செப்ட்ஸை நம்ம லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் தே அண்ட் ஹவு தே ஒர்க். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட ஆல்ரெடி ஹேவ் மை விஸ்வல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் அண்ட் ரெடி. இதிலே நம்ம என்ன பண்ணுவோம், வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திங்ஸ் ஒர்க். ஸோ அண்ட் நம்ம இப்போ முதல்ல என்ன பண்ணலாம்னா ஒரு டியூப்பில் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு டியூப்பில் கிரியேட் பண்ணிட்டு இதுலேருந்து நம்ம டியூப்பிள்லாம் என்னன்னு ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு அண்ட் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பண்ணுவோம், வில் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டியூப்பிள் கிரியேட் பண்ணோன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங் மை டியூப்பிள். ஸோ லிஸ்ட்டு கிரியேட் பண்ணோன்னா யூ நீட் டு யூஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட். அப்போ அதேமாதிரி டியூப்பில் கிரியேட் பண்ணோன்னா யூ நீட் டு யூஸ் parenthesis. ஸோ இதில் நீங்கள் என்ன டேட்டா டைப் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் சே ஹலோ வேர்ல்ட் அண்ட் அதே மாதிரி லெட்ஸ் சே ஒரு ஃபால்ஸ்ன்ற பூலியன் அண்ட் நீங்கள் ஆல்சோ கேன் புட் மல்டிபிள் டூப்ளிகேட் வேல்யூஸ் ஆல்சோ. ஸோ அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா திஸ் இஸ் வாட் வி ஆர் காலிங் இட் ஆஸ் அ டியூப்பிள். அப்போ நான் என்னோடய டியூப்பில் பிரிண்ட் பண்ணிட்டு அதோட டைப்பையும் நான் சேர்த்து பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்னா இட் வில் சே தட் திஸ் இஸ் அ டியூப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அவுட்புட் வருது. அண்ட் இந்த கிளாஸ்னால் என்னன்றதை நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். பட் இப்போதைக்கு ஐம் கெட்டிங் த அவுட்புட் ஆஃப் மை டியூப்பிள் கமா எனக்கு அதோட டைப்பையும் பிரிண்ட் பண்ணும் போது எனக்கு டியூப்பிள்னு சொல்லிட்டு அவுட்புட்டாக வருதுங்க. ஸோ இப்போது நமக்கு இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா முதல்ல டியூப்பிள் இஸ் ஆர்டர்டு. அப்படின்னா மீனிங் நீங்கள் ஒரு டியூப்பிள் கிரியேட் பண்ணுறீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக பைத்தானை அது என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு இண்டெக்ஸுக்குமே ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே இண்டெக்ஸ் அசைன் பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸஸ் அசைன் ஆயிரும். மீனிங் நீங்கள் எப்போ வேணாலும் ஒரு டியூப்பிளில் இருக்கிற எலமெண்ட்டை நீங்கள் அந்த இண்டெக்ஸை வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். ஆனால் இண்டெக்ஸை வச்சு ஆக்சஸ் பண்ணும்போது ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் பராந்தசிஸ் போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. இண்டெக்ஸ் ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும், லிஸ்ட்டாக இருக்கட்டும், டிக்ஷனரியாக இருக்கட்டும், டியூப்பிளாக இருக்கட்டும், ஒரு இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணோம்னா இப்போ இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் தாங்க வரும். இதை நம்ம சின்டாக்ஸ்ன்னு சொல்லலாம். சின்டாக்ஸ்னா மீனிங் இதுதான் விதிமுறை ஆர் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு மை டியூப்பிள் 2வது இண்டெக்ஸில் இருக்கிறத பிரிண்ட் பண்ணுனா எனக்கு ஹலோ வேர்ல்டு மட்டும் எனக்கு என்ன ஆகுதுன்னா தனியாக பிரிண்ட் ஆகுது. அப்போ டியூப்பிளில் இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். டூப்ளிகேட் மெம்பர்ஸும் சப்போர்ட் பண்ணும். ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா நீங்கள் டியூப்பிளில் டெலீட் பண்ணவோ மாடிஃபை பண்ணவோ முடியாதுங்க. டெலீட்னா மொத்தமாக டெலீட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மை டியூப்பிள் ஆஃப் 0 அதை நீ என்னவா ரீப்ளேஸ் பண்ணிடுனா 100ஆக ரீப்ளேஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த நான் ரன் பண்ணாலே எனக்கு 8th லைனில் இன் லைன் நம்பர் 8 யூ ஆர் ஃபேஸிங் அன் இஷ்யூ தட் டியூப்பிள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். அப்போ இது ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எரர் அடிக்குது. அப்போ டியூப்பிளில் நீங்கள் மாடிஃபையே பண்ண முடியாது. அப்போ டியூப்பிள் இஸ் ஆல்சோ இம்மியூட்டபிள் டேட்டா டைப் அப்படின்னு நம்ம மியூட்டபிள்னா என்ன, இம்மியூட்டபிள்னா என்னென்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். ஐ ஆல்சோ புட் தட் வீடியோவோட லிங்க்கை நான் மேலே ஆட் பண்ணிடுறேன் குவிக் லிங்க்கில். பட் நம்ம ஒரு டியூப்பிளில் நம்ம என்ன பண்ணுவோம்னா வி ஆர் சேயிங் தட் இட்ஸ் இம்மியூட்டபிள்னு சொல்லிட்டு இட்ஸ் அன்மாடிஃபையபிள். அப்போ சின்ஸ் இட் இஸ் அன்மாடிஃபையபிள் நம்மளுக்கு டியூப்பிளில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸே ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. ஸோ ரொம்ப கம்மியாக தான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஃபங்க்ஷன்ஸ் இருக்க போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு டியூப்பில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டிலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஸோ நவ் வி அண்டர்ஸ்டுட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் பிஹைண்ட் அ டியூப்பிள். ஒரு டியூப்பிள்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டோம்.
இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த டியூப்பிளில் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்குது அண்ட் வாட் ஆப்ரேஷன்ஸ் வி கேன் டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த டியூப்பிள் நீங்கள் ஒரு டியூப்பிளை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எம்டி டியூப்பிள் EMPTY எம்டி டியூப்பிள் சில பேர் அதை டப்புள்னு சொல்லுவாங்க. ஸோ டப்புள்னாலும் டியூப்பிள்னாலும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் வி ஆர் ப்ரொனவுன்சிங் இட். அப்போனா இதை நான் இப்படி வெறும்னே பராந்தசிஸில் எம்டியாக கொடுத்தாலுமே பைத்தான் வில் கன்சிடர் இட் ஆஸ் அ டியூப்பிள் தான். ஸோ அப்போ எம்டி டியூப்பிள். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணாலுமே யூ கேன் see here it will say that empty tuple and it belongs to tuple data type. ஒரு எம்டி டியூப்பிள்னாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம டியூப்பிளில் என்ன டேட்டா டைப் வேணாலும் வைக்கலாம், எப்படி வேணால் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ ஒரே ஒரு ஸ்மால் விஷயம் மட்டும் இருக்குங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, tuple 1 equal to empty tuple. Tuple 2 is equal to 1. Tuple 3 is equal to 1, 2. நான் என்ன பண்ணுறேன், print tuple 1, 2 and 3. இப்போ நான் 3த்தையும் பிரிண்ட் பண்ணுறேங்க. ஆனால் இப்போ இதில் ஒன்றே ஒன்று மட்டும் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். இது நீங்கள் பைத்தானில் சின்டாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ். இப்போ நான் ப்ராக்கெட் வெறும் கொடுக்கும்போது அதை டியூப்பிளாக தான் எடுத்துக்கோங்க. இப்போ நான் டைப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போ டைப் ஆஃப் tuple 1 நான் கொடுத்தேன்னா இட் சேஸ் தட் இட் பிலாங்ஸ் டு கிளாஸ் tuple. அப்போ அதே மாதிரியே நான் tuple 3க்கும் நான் டைப் செக் பண்ணேன்னா இட் பிலாங்ஸ் டு tuple தான். பட் ஆனால் இந்த செகண்ட் ஒன்றுக்கு மட்டும் நான் tuple 2ன்னு செக் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், அது டேட்டா டைப் என்னவாக இருக்குன்னு இன்டீஜராக இருக்குங்க. அது என்ன, நம்ம ஒரு எம்டி டியூப்பிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு டியூப்பிளில் ஒரே ஒரு வேல்யூ வச்சுருக்கோம். இங்கே டியூப்பிளில் மல்டிபிள் வேல்யூ வச்சுருக்கோம். ஆனால் இப்போ இங்கே மட்டும் ஏன் அதை டியூப்பிளாகவே எடுத்துக்கல? அது என்ன வெறும் இன்டீஜராக எடுத்துக்குது? நம்ம சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா, மேத்தமெட்டிக்ஸில் இப்படி ஒன்று எழுதுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ராக்கெட்டில் 1 × 2 + 5 அப்படின்னு அப்படி கொடுக்குறோம். அப்போ இதுக்கு மீனிங் என்னென்னா, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணுங்கள், அதுக்கடுத்து இந்த ஆப்ரேஷன் பண்ணுங்கள். அப்போ 1 × 3 is 3 + 5 it will give me 8. அப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் பராந்தசிஸ் நம்ம இப்படி கொடுப்போமா, அந்த மாதிரி இது என்ன நினச்சிக்குதுன்னா, இட் இஸ் திங்கிங் தட் திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஒரு நியூமெரிக்கல் ஆப்ரேஷன் போல் அப்படின்னு சொல்லிட்டு அது எடுத்துக்குதுங்க. அப்போ நீங்கள் ஒரே ஒரு எலமெண்ட் கொண்ட டியூப்பிள் கிரியேட் பண்ணணுன்னா இப்படி 1, அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ அது என்ன பண்ணுன்னா, இட் வில் ஐடென்டிஃபை தட் ஓகே திஸ் இஸ் அ டியூப்பிள், ஆனால் அதில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நவ் இட் வில் ஐடென்டிஃபை திஸ். இது ஒரு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டு, ஒரு ரூலு, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க டு கிரியேட் அன் எம்டி டியூப்பிள். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம லிஸ்ட்டில் நம்ம லேர்ன் பண்ண மாதிரியே டியூப்பிள் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா இண்டெக்ஸஸை வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். இது நம்ம ஹெட்டிங் எம்டி டியூப்பிள் அப்படின்னு நம்ம கூட கொடுத்துக்கோம். ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்னா, we will be accessing it with an example of a indexes. அப்போ அதே கான்செப்ட் இங்கேயும் ஒர்க் ஆகும். ஸோ அப்போ மீனிங் நான் print my tuple of, நான் இண்டெக்ஸ் 3ன்னு கொடுத்தேன்னா 0, 1, 2, 3 ஃபால்ஸ்ன்னு வருது. அதே மாதிரியே 3: அப்படின்னு நான் இப்போ விட்டேன்னா ஸ்டார்டிங் எலமெண்ட் 3, எண்டிங் எலமெண்ட் எம்டி, அப்படியே அது கண்டினியூ ஆகி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்கோம். அப்போ நீங்களும் அதே மாதிரி பார்க்கலாம். ஃபால்ஸுக்கு அப்புறம் 666 இருக்குன்னு சொல்லிட்டு அதை மட்டும் எனக்கு ஒரு குட்டி டியூப்பெல்லாம் எனக்கு எடுத்து கொடுக்குது. அப்போ நமக்கு இந்த ஸ்லைசிங், இந்த கான்செப்டும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்ம லிஸ்ட்டில் லேர்ன் பண்ண ஸ்லைசிங்கும் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். சப்போஸ் நீங்கள் லிஸ்ட்டு வீடியோ பார்க்கலன்னா அகெயின் ஐ ஆல்சோ புட் தட் இந்த குவிக் கிளிக் ஸோ தட் நீங்கள் அந்த லிஸ்ட் வீடியோவும் நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் செக் இட் அவுட். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு டியூப்பிள்னால் என்ன, ஒரு எப்படி ஸ்லைசிங்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ டியூப்பிளில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு எடுத்தோம்னா 2 தாங்க. லிஸ்ட்டில் கூட நிறைய இருக்கும், அப்பெண்டு, பாப்பு, இன்சர்ட், கவுண்ட்டுன்னு. ஆனால் டியூப்பிள் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. ஒன்று கவுண்ட்டு, இன்னொன்று இண்டெக்ஸ். அப்போ கவுண்ட்டுன்றது என்ன பண்ணுன்னா, நம்ம லிஸ்ட்டில் படித்த அதே கான்செப்ட் தான். ஸோ மீனிங் எனக்கு மை டியூப்பிள் டாட் கவுண்ட் எனக்கு 6 கவுண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ இந்த கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கனாலே ரிட்டர்ன்ஸ் அதேமாரி லிஸ்ட்லேயுமே சிலதெல்லாம் ரிட்டர்ன்ஸ்ன்னு இருக்கும். அப்போ இந்த ரிட்டர்னுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம ஃபங்க்ஷனுன்ற டாப்பிக்கில்
ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன பண்ணும்னா, நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவீங்க. அந்த ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூ ஆப்ரேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஆன்சரை ரிட்டர்ன் கொடுக்கும். அதுதான் அந்த ஃபங்க்ஷனோட நோக்கம். அப்போ சின்ஸ் இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் யூ தட் வேல்யூ, அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. நாங்கள் பைத்தான்லேயுமே இந்த லிஸ்ட் ஃபங்க்ஷன் டியூப்பிள் ஃபங்க்ஷன்ஸ், லிஸ்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் ரிட்டர்ன்ன்ற கீவேர்டை வச்சு நாங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனை எழுதுனோம்னா, இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் யூ சம்திங். நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவீங்க, அது உங்களுக்கு ஒரு ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணும். அப்போ நான் எனக்கு எத்தனை வாட்டி 6 வருதுன்றதை கவுண்ட் பண்ணேன்னா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் அந்த ரிட்டர்ன் வர ஆன்சரை டைரெக்டாக நான் பிரிண்ட் பண்ணுறேன். நவ் இஃப் ஐ ரன் திஸ், யூ கேன் see here 3 வாட்டி 6ன்னு உள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இதை கூட செப்பரேட்டாக I'll put this and I'll put this in a comment. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டியூப்பிள் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்காக வச்சுக்கோம். அண்ட் இப்போ எத்தனை வாட்டி ஒரு வேல்யூ மீன்ஸ் எத்தனை வாட்டி ஒரு வேல்யூ ரிப்பீட் ஆகுதுன்றதான் கவுண்ட் பண்ணும். இப்போ நீங்கள் எத்தனை வாட்டி 0 வந்திருக்கு, இல்லை எத்தனை வாட்டி எனக்கு லெட்டர் Z வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன்னா எனக்கு 0 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ அதே மாதிரியே எனக்கு இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குங்க. இண்டெக்ஸ்னால் என்னென்னா, எனக்கு ஒரு எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும். இப்போ என்கிட்ட 99ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது. அப்போ அது இண்டெக்ஸ் எங்கே இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணுன்னா, அப்போ இண்டெக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி 99ன்னு பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 99ஓட இண்டெக்ஸ் வரும். அப்போ இண்டெக்ஸ் என்னது 0 1 2 3 4 5 6 7. அப்போ எனக்கு இப்போ அவுட்புட்டில் 7ன்னு வரும். அப்போ உங்களோட 99ன்றது 7th இண்டெக்ஸில் இருக்குது. இப்போ முன்னாடியே ஒரு 99 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கேயும் ஒரு 99, இங்கேயும் ஒரு 99 இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் மட்டும்தாங்க வரும். நீங்கள் இது எத்தனை வாட்டி நீங்கள் கால் பண்ணாலுமே முதல் வாட்டி 99 எங்கே இருக்கோ அதை மட்டும்தான் நம்மளுக்கு காமிக்கும். 2வது அக்கரன்ஸ் 3வது அக்கரன்ஸை நம்மளுக்கு காமிக்காது. அப்போ நம்ம அதுக்கு அடுத்தடுத்த அக்கரன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அது நம்ம ஃப்யூச்சரில் என்யூமரேட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா எங்கெங்கெல்லாம் 99 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல் த அக்கரன்சஸ் நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஃபார் நவ் நம்ம ஒரு டியூப்பிளோட 2 ஃபங்க்ஷன், கவுண்ட்னா என்ன, இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அப்போ இந்த டியூப்பிள்ன்றது நம்மளுக்கு மோஸ்ட்டாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க, வேர் இட் இஸ் யூஸ்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போது ஒரு எலமெண்ட்ஸ்லாம் பிரியாமல் இருக்கணும், எப்பவுமே ஒன்றா சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த டியூப்பிள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நெஸ்டட் டியூப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ நெஸ்டடுன்ற வார்த்தை என்னென்னா, ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு டியூப்பிள், இல்லை ஒரு டியூப்பிள்குள்ளே ஒரு டியூப்பிள், இந்த மாதிரி இருந்துச்சுனால அதை என்ன சொல்லுவாங்கன்னா நெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், லொக்கேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். இதில் முதல் டியூப்பிள் அப்படின்றது என்னென்னா ஒரு லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் பேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன், லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கமா. அடுத்து இதேமாரி இன்னொரு டியூப்பிள், ஸோ அதுக்குமே ஒரு லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூடு, திஸ் இஸ் அனதர். அப்போது இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிரிண்ட் லொக்கேஷன்ஸ். இப்போ நான் இதை இதை நான் இப்போ ரன் பண்ணேன்னா யூ கேன் சே ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் நம்மளுக்கு எத்தனை இருக்குன்னா 2 எலமெண்ட் இருக்குது. முதல் எலமெண்ட்டுன்றது ஒரு டியூப்பிள், 2வது எலமெண்ட்டுன்றது ஒரு டியூப்பிள். அப்போ அந்த டியூப்பிள்குள்ளே அகெயின் நம்மளுக்கு ஒர்க் ஆகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட்டு லொக்கேஷன்ஸ் ஆஃப் 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குன்னு காமினா எனக்கு அவுட்புட்டில் என்ன வரும்னு பாருங்கள், அந்த டியூப்பிள் மட்டும் வருது. அப்போ இதில் எனக்கு லாட்டிடியூடை மட்டும் காமி அப்படின்னா என்ன பண்ணணும், எனக்கு பக்கத்தில் இன்னொரு இண்டெக்ஸை போட்டு அகெயின் ஒரு 0 போட்டோன்னா எனக்கு அந்த 40.1728 அப்படின்றது மட்டும் வரும். இப்போ நம்ம இந்த நெஸ்டட் லிஸ்ட்டுன்னு நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரியே ஒரு டியூப்பிள்ன்றது என்னென்னா, இவங்க ஒரு பேர் பிரியவே கூடாது. ஸோ ஏன்னா இப்போது லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூடுன்றது 2 இது தான். ஸோ 3ஆவதாக ஒரு மார்க்கர்லாம் வராது. அப்போ திஸ் இஸ் அ பேர். இந்த பேரை யாரும் மாடிஃபை பண்ணிடக்கூடாது, ஏதாவது எலமெண்ட் இன்சர்ட் பண்ணக்கூடாது, டெலீட் பண்ணக்கூடாது. அப்போ இவங்க ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு டைப்பு, எனக்கு யாரும் தவிர கூட மாடிஃபை பண்ணிடக்கூடாது அப்படின்ற சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஒரு டியூப்பிளை நம்ம கிரியேட் பண்ணிப்போம். அண்ட் நம்ம டியூப்பிள்ஸ்ன்றது விட லிஸ்ட்டு தாங்க ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம். லிஸ்ட், டிக்ஷனரி, செட் நம்ம ஆர்டர் பண்ணணும்னா. அண்ட் ஃபைனலாக டியூப்பிள் நம்ம யூஸ் பண்ணுற யூசேஜ் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டும் டிக்ஷனரி தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம். செட்டு சில ஸ்பெசிஃபிக் சினாரியோஸில் செட்டும் தேவைப்படும். பட் ஆனால் இந்த டியூப்பிள்ஸ்ன்றது ஸ்பெசிஃபிக்காக எதுக்குன்னா
பத்திரமா இருக்கணும். யாரும் மாடிஃபை பண்ணிறக்கூடாது. தப்பி தவிர கூட இந்த எலமெண்ட்ட டெலீட் பண்ணவோ, மாடிஃபை பண்ணவோ கூடாது. அப்படின்ற சிச்சுவேஷன்ல மட்டும் நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு டியூபிள்னு சொல்லிட்டு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாங்க. ஸோ வித் திஸ் நம்ம ஒரு டியூபிள்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு செட்டுனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு செட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம செட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாங்க. ஸோ செட் அப்படின்றது என்னன்னா, அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான். நம்ம லிஸ்ட் டியூபிள்ன்ற மாதிரி செட்ஸ்ன்றது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் இல்லை. ஸோ வாட் இஸ் அ செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேத்தமேட்டிக்கில் செட்ஸ்ன்னு இருக்குங்க. இப்போ நான் மேக்ஸில் செட்ஸ் அப்படின்னு ஓப்பன் பண்ணாலே நீங்களே பார்க்கலாம், இந்த மாதிரி சர்க்கிளாக போட்டு வென் டயக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கும். ஸோ இந்த வென் டயக்ராம்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க போகிறது அண்ட் ஹவு தே ஒர்க்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு யூல் ஹாவ் லைக் எக்ஸாம்பிள்ஸ். ஒன் செகண்ட், நான் இன்னும் பெட்டரான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறேன். யூனியன், டிஸ்ஜங்ஷன், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், இன்னர் ஜாயின், அந்த மாதிரிலாம் நமக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கும். இது நமக்கு செட் தியரி அப்படின்னு கூட நமக்கு சொல்லுவாங்க. ஸோ what is a better one? This should be better. Open image in a new tab. ஓகே, நம்ம பார்த்தீங்கனாலே செட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்குது. அண்ட் நம்மளுக்கு பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு இருக்கு. ஸோ சப்செட்னா என்னென்னா, ஒரு செட்டுக்குள்ளே இன்னொரு செட் இருந்துச்சுன்னா அது சப்செட் ஆஃப் ஏ. இதேமாதிரி சூப்பர் செட்டுன்னு இருக்கும், இன்டர்செக்ஷன் இருக்கும், யூனியன் இருக்கும். இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பிள் இட்ஸ் இன்டர்செக்ஷன் அண்ட் இந்த சிம்பிள்ன்றது யூனியன். அப்போ இதெல்லாமே நம்மளுக்கு என்னென்னா, திஸ் இஸ் செட் தியரி அப்படின்னு நம்மளுக்கு மேக்ஸில் இருக்குங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் இப்போ பைத்தான் எப்போ வந்துச்சுன்னா 1991. நான் பிறக்கிறதுக்கு எப்பயோ முன்னாடியே நம்மளுக்கு பைத்தான்ன்றது ஃபவுண்ட் ஆகி வந்துருச்சு. 1991 இந்த மாதிரி சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் அப்போவே பைத்தான் வச்சு என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஃபார் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், கால்குலேஷன்ஸ், கம்ப்யூட்டிங்காக தே வேர் ஃபவுண்டிங் திஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஏன்னா கம்ப்யூட்டர் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அது எவால்வ் ஆகி இப்போ நம்மளுக்கு வெப் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே நம்ம பைத்தான் அண்ட் ஜாவா, C++ எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நவ் இப்போ சேம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இந்த செட் தியரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ முதல்ல எப்படி நம்ம ஒரு செட்டை கிரியேட் பண்ணுறது? ஸோ அப்போ மை செட் இஸ் ஈக்குவல் டு கேர்லி ப்ராக்கெட்டில் 1, 2, 3, 4, 5 அப்படி கொடுத்து இப்போ நான் பிரிண்ட் மை செட் அண்ட் த டைப் ஆஃப் மை செட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா, இட் வில் சே தட் திஸ் இஸ் அ செட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அவுட்புட் வருது. இப்போ நான் இங்கே நம்பர்ஸ் கொடுக்குறனால எனக்கு இது ஆர்டராக வருங்க. ஆனால் இப்போ நம்பர்ஸ்க்கு பதில் இப்போ லெட்டஸ் சே ஐம் இன்க்ளூடிங் சம் ஸ்ட்ரிங்ஸ் ஹாய் அண்ட் ஆல்ஃபா. இப்போ நான் இதை ரன் பண்ணனா, ஓகே, ஸ்டில் ஹாய் ஆல்ஃபான்னு வருது. ஆனால் இங்கே பாருங்களேன், ஆல்ஃபா ஹாய்ன்னு மாறுது. ஸோ இட் இஸ் சேஞ்சிங். இது 50-50 ப்ராபபிலிட்டி தான். இன்னும் நீங்கள் நிறையா கொஞ்சம் எலமெண்ட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா இன்னும் நம்மளுக்கு டூப்ளிகேட் ஆகும், மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா செட் இஸ் அன்ஆர்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்ஆர்டர்ட் மீன்ஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி இஸ் கோயிங் டு டிஃபர், இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச். அப்போ அவங்க ஆர்டர்லலாம் பைத்தான் மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்க மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ வில் பி கிரியேட்டிங் அ செட். அப்போ ஒரு எம்டி செட் எப்படி கிரியேட் பண்ணுறது? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் எம்டி செட்டுன்னு சும்மா ஒரு ஸ்ட்ரிங் பேர் வச்சுக்கிறேன். இப்போ நான் வெறும்னே கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் பிரிண்ட் திஸ், ஐ வில் காப்பி திஸ், பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். இப்போ நான் ரன் பண்ணா சியர் எனக்கு நான் உள்ளே இருக்கிற எந்த எலமெண்ட்டுமே இல்லாமல் நான் எம்டியாக கொடுக்குறேன். அப்போ அது செட்டுன்னு வரல, ஆக்சுவலாக இட்ஸ் சேயிங் இட்ஸ் அ டிக்ஷனரி. ஏன்னா டிக்ஷனரிக்குமே கர்லி ப்ராக்கெட்டு தான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணி உள்ள எலமெண்ட்ஸ் கொடுப்பீங்க. அப்போ இட்ஸ் சேயிங் இட்ஸ் எம்டி டிக்ஷனரின்னு தான் வருது. அப்போ எம்டி செட்டுனே வரல. அப்போ எம்டி செட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது? நம்ம டைப் காஸ்டிங் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பை மாற்றலான்னு பார்த்துருக்கோம். அதில் நம்மளுக்கு இங்கே செட்டுன்னு இருக்குங்க. அப்போ இந்த செட்டுன்றதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, நவ் திஸ் வில் பி கிரியேட்டிங் அன் எம்டி செட்டு. ஆனால் அது கர்லி ப்ராக்கெட் மாதிரி எம்டியெல்லாம் வராது. ஸோ இட் வில் ஜஸ்ட் கிரியேட் அ செட் அண்ட் இட் வில் கால் இட் அஸ் அ செட் டேட்டா டைப். இப்போ இதில் நீங்கள் சும்மா ஏதாவது ஒரு எலமெண்ட் 1, 2 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ரெண்டுத்தையும் செட்டாக கன்வெர்ட் பண்ணி செட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு காமிக்கும். அப்போ எம்டி செட்டை கிரியேட் பண்ணோன்னா எம்டி கர்லி ப்ராக்கெட் கொடுத்தா ஒர்க் ஆகாது. செட்டுன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி உள்ளே எதுவுமே கிரியேட் பண்ணாமல் விடுங்க. தென் திஸ் வில் ட்ரீட் இட் அஸ் அன் எம்டி செட். ஓகே, இப்போ நம்ம எப்படி ஒரு செட்டை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, செட்டுனா என்ன, எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்த மாதிரியே செட்டுக்கு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குங்க. அந்த செட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், வில் அண்டர்ஸ்டாண்ட் த செட் ஆப்ரேஷன்ஸ்.
ஒரு எக்ஸிஸ்டிங் செட்டில் எப்படி ஒரு எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறது, எப்படி ரிமூவ் பண்ணுறது, பாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒன் பை ஒன்னாக நம்ம லேர்ன் பண்ணுவோம். நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக ஏ இஸ் ஈக்குவல் டுனே வச்சுக்கிறேன். மை செட்டுன்ற பேர்லாம் வைக்காம 1 2 3 4 5 இதுதான் என்னோட செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு இதில் print a, type of a. இப்போ நான் ரன் பண்ணேன்னா this will say as a set. அப்போ ஒரு செட்டில் நான் எப்படி ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணுறது, உள்ள ஒரு எலமெண்ட் எப்படி கொண்டு வருது, அப்போ இதுக்கு நம்ம ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஆடுன்ற ஃபங்க்ஷன் கொடுத்து 11 அப்படின்னு நான் கொடுத்து, இப்போ நான் இதே லைனை நான் ரன் பண்ணனா எனக்கு இப்போ புதுசாக ஒரு எலமெண்ட்டு இல்லை இன்சர்ட் ஆயிடுச்சு. சூப்பர். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த 3 ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஹவு டு ஐ ரிமூவ் திஸ்? அப்போ நான் என்ன பண்ணலான்னா, இதே மாதிரியே a டாட் ரிமூவ் 3 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு 3ன்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா, எங்கே 3 இருக்கோ அது ரிமூவ் ஆகிட்டு எனக்கு 4 5 11 அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வந்துடுதுங்க. உங்களுக்கு ஏதாவது சப்போஸ் டவுட்ஸ் இருக்குது, டவுட்ஸ்னால் என்னென்னா எப்படி சொல்லலாம்னா, இப்போது இது இப்படி பண்ணால் என்ன ஆகும், இப்போ இதுவே ஒரு லைவ் கிளாஸாக இருந்துச்சுன்னா யூ கேன், நான் அப்பப்போ இன் மை கிளாஸஸ்லாம் புட் அ ஹால்ட் ஒரு 10 minutes 15 minutes டாபிக் எடுத்துகிட்டு ஸ்டாப் அண்ட் ஆஸ்க் டு யூ ஹேவ் எனி கொஷின்ஸ்ன்ற மாதிரி. ஆனால் இது ஒரு லைவ் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோன்றனால யூ கேன் நாட் ஆஸ்க் டவுட்ஸ். ஸோ அப்போ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ்னா டூ புட் இட் இன் த கமெண்ட்ஸ். ஆர் நீங்களே என்ன பண்ணலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு டவுட் வருது, ஒரு 3 இருக்கனால ரிமூவ் பண்ணும்போது 3 போயிடுச்சு. இப்போ இதுவே என்கிட்ட மல்டிபிள் 3s இருக்குன்னா அப்போ நான் என்ன ஆகும், எல்லா 3ம் ரிமூவ் ஆயிருமா, இல்லை ஒரு வாட்டி மட்டும் தான் ரிமூவ் ஆகுமா? அப்போ இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் 2 3 கொடுத்துருக்கேன். print a டைப் ஆஃப் ஏன்னு கொடுத்தேன்னா எனக்கு 3ன்றது ஒரு வாட்டி தான் இங்கே வருதுங்க, இன்னொரு 3 காணாமல் போயிடுது. ஏன் காணாமல் போச்சு, எங்கே போச்சு? செட் டஸ் நாட் அலவ் டூப்ளிகேட்ஸ். இதுவும் ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு 2 3ல் ஒரு 3 தான் வருது. இப்போ இதெல்லாம் ட்ரையல் அண்ட் எரர், அதோட ஃபண்டமெண்டல்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு யூ கேன் ட்ரை செக்கிங் இட் அவுட். ஏன்னா லிஸ்ட்டு டியூப்பிள்லாம் டூப்ளிகேட் வேல்யூஸ் வச்சுக்கலாம், ஆனால் செட்டில் டூப்ளிகேட் வேல்யூஸ்லாம் சப்போர்ட் பண்ணாது. நீங்கள் எத்தனை வாட்டி இங்கே 3 கொடுத்தாலுமே இங்கே நான் இந்த print a டைப் ஆஃப் ஏன்னு கொடுக்கும்போது அவுட்புட் பாருங்களேன், ஒரு வாட்டி தான் 3ன்னு சொல்லிட்டு வரும். ஆனால் இதுவே நான் புதுசாக வேறு ஏதாவது எலமெண்ட் நான் 11 அப்படி இல்லை 11க்கு பதில் நான் 13 அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த 13 ஆட் ஆகிருக்கும். ஸோ அப்போ 13 ஆட் ஆகியிருக்கு எனக்கு வருது. அப்புறம் 11ன்னு ஆட் பண்ணுறேன். நீங்கள் நினைப்பீங்க 11ன்றது 13க்கு அப்புறம் போய் ஆட் ஆகும்னு, ஆனால் 5க்கும் 13க்கும் நடுவில் 11 வந்திருக்கு. அப்போ செட்டுன்றது நம்பர்ஸாக இருந்தால் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் என்ன பண்ணுதுன்னா அரேஞ்ச் பண்ணி வைக்கிது. அதை நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சரி, இங்கே 4 1 5 இப்படி நான் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணாலும் பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி வருதுங்க. இட் இஸ் ஜஸ்ட் ஹவு இட் ஸ்டோர்ஸ் இந்த மெமரி தான். பட் ஆனால் இது சிம்பிளாக செட் இஸ் அன்ஆர்டர்டு, இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரிமூவ் 3ன்னு கொடுத்தனா எங்கே 3 இருக்கோ அங்கேருந்து அந்த 3யை ரிமூவ் பண்ணி விட்டுரும். இப்போ சப்போஸ் என்கிட்ட இல்லாத ஒரு நம்பர் ரிமூவ் பண்ண சொல்கிறேன், என்கிட்ட இல்லாத நம்பர் 66 அப்படின்னு. இப்போ நான் ரன் பண்ணேன்னா இட் வில் சே தட் 66ன்னு ஒன்று இல்லை, அப்போ நான் அதை ரிமூவ் பண்ண முடியலன்னு வரும். அப்போ ரிமூவ்ன்ற ஃபங்க்ஷனுக்கு பதில் there is something called as discard அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. ஸோ அப்போ ரிமூவ்க்கு பதில் I'll say discard. ஓகே, இதை நான் கமெண்ட்டில் போட்டுறேன். அப்போ 66 நான் கொடுத்து இப்போ நான் ரன் பண்ணேன்னா இட் வில் சே தட் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிடும், இல்லைனா எரர் அடிக்காது, இட் வில் ஜஸ்ட் சிம்பிளி மூவ் ஆன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே நான் 4ன்னு கொடுக்குறேன். 4ன்றது என் செட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ டிஸ்கார்டுன்றது என்ன பண்ணுதுன்னா 4 டிஸ்கார்ட் பண்ணிடுது. இல்லை அப்போது ரிமூவ் ஃபங்க்ஷன் ப்ராப்ளம் என்னென்னா, இஃப் த எலமெண்ட் இஸ் நாட் தேர் இட் வில் த்ரோ அன் எரர். டிஸ்கார்ட் ஃபங்க்ஷன் இஃப் த எலமெண்ட் இஸ் நாட் தேர் இட் won't த்ரோ அன் எரர். சிம்பிளாக அந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு பண்ணி விட்டுரும். அப்படி எதுவுமே இல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு, இல்லாத ஒரு நம்பரை நம்ம ரிமூவ் பண்ண சொல்கிறனாலும் டிஸ்கார்ட் மூலியமாகனா இட் வில் சிம்பிளி சே ஓகே இட் வில் ஜஸ்ட் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் லைன் ஆஃப் கோட், எந்த விதமான எரரும் வராதுங்க. அப்போ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா we are calling this as a செட்டில் இருக்கிற பேசிக் ஆப்ரேஷன்ஸ், லைக் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், we are checking out an example. அண்ட் ஃபைனலாக என் செட்டை மொத்தமாக எம்டி பண்ணி விட்டுருங்க, எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது print a and type of a எப்படி கொடுத்தீங்கன்னா எனக்கு ஃபைனலாக அதேமாதிரி எம்டி செட்டுனா என்னன்னு சொன்னேன், செட்டுன்னு இந்த மாதிரி வருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ எனக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு எம்டி செட்டு வந்துருச்சு. நான் கிளியர்ன்றது என்ன பண்ணுன்னா உள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே delete பண்ணி விட்டுரும். அப்போ இதெல்லாமே நம்ம பேசிக் செட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ எப்படி ஒரு எலிமெண்ட்டை உள்ளே ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் செட் ஆப்ரேஷன்ஸ்லாம் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம செட் தியரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மேத்தமெட்டிக்ஸில் ஒரு டாபிக் இருக்குங்க.
இந்த யூனியன், இன்டர்செக்ஷன், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செட் தியரியில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ முதல்ல நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம்? ஃபஸ்ட்டு யூனியன், அப்புறம் இன்டர்செக்ஷன், அப்புறம் டிஸ்ஜாயிண்டா இல்லை டிஃபரன்ஸா? 1 செகண்ட். A dot difference. Okay. அப்போ difference. SYMMETRIC symmetric difference. Done. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸு, சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸு, சப்செட்டு, சூப்பர் செட்டு இதில் அங்கே நம்ம லேர்ன் பண்ண போகிற கான்செப்ட்ஸ். ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுவோம், 2 செட் எடுத்துக்கும். ஸோ இதை நம்ம மேலேயே இங்கே டிக்ளேர் பண்ணிடுவோம். ஸோ A is equal to ஒரு செட்டில் 1, 2, 3, 4. B is equal to இன்னொரு செட்டில் 3, 4, 5, 6. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே பெயின் டயக்ராமில் let us create 2 sets. இப்போ நான் ஒரு 2 சர்க்கிள் போட்டிருக்கேன். இந்த 2 சர்க்கிள் என்ன இருக்குன்னா I'm going to write some elements. So 1 and 2, 3 and 4, 5 and 6 இதுதாங்க. அப்போ இது A செட்டு, இது B செட்டு. இப்போ என்கிட்ட 2 செட் இருக்கு. அப்போ இதில் காமன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே 3 and 4ன்றது காமன். அதனால தான் இது ரெண்டு சர்க்கிளுக்கு நடுவில் நான் 3 and 4 போட்டிருக்கேன். இப்போ A and B நமக்கு 2 செட் இருக்கு. இப்போ யூனியன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, யூனியன் சிம்பிளி ரெப்ரசன்ஸ் இவங்க எல்லாருமே எனக்கு ஒன்று சேர்த்துரும். யூனியன் அப்படின்னா ஆல் ஆஃப் தெம் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் யூனியன். நான் என்ன பண்ணுறேன், A டாட் யூனியன் ஆஃப் B அப்படின்னு நான் கொடுக்குறேன். நான் இதை பிரிண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிரிண்ட் திஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரும்னு பாருங்களேன். ஸோ எனக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னா 1, 2, 3, 4, 5, 6 இவங்க எல்லாருமே யூனியன் ஆகி எனக்கு ஒரே லைனில் வராங்க. அப்போ இதை யூனியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சிமிலர்லி எனக்கு என்ன வேணும்னா இன்டர்செக்ஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்றதுக்கு மீனிங், ஸோ இப்போது நான் யூனியன் பதில் இன்டர்செக்ஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இன்டர்செக்ஷன் என்னென்னா 2 செட்டுக்கும் காமனாக இருக்கிற வேல்யூஸ் இவங்க தான் இன்டர்செக்ஷன். இப்போ 3 and 4. அப்போ இப்போ நான் கோடை ரன் பண்ணால் எனக்கு 3 and 4 மட்டும்தான் வருது. டிஃப்ரென்ஸ் அப்படின்றது என்னென்னா எனக்கு A மைனஸ் B அப்படின்னு அர்த்தங்க. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் A டாட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் B அப்படின்னா எனக்கு இது மட்டும். அப்போ A சர்க்கிள்லேருந்து Bயை டிஃப்ரென்ஸ் பண்ணிடு, மைனஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிரு. அப்போ Bயை மட்டும் கட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு போனால் என்ன வரும், இந்த ஒரு ஹாஃப் மட்டும் தான் வரும். அப்போ அதுக்குள்ளே யார் இருக்காங்கன்னா 2 பேர் மட்டும்தாங்க இருக்காங்க. அப்போ இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணேன்னா கேன் சி ஆர் 1 and 2 அப்படின்னு மட்டும்தான் எனக்கு என்ன வருது, அவுட்புட்டில் வருது. அப்போ இதெல்லாமே நம்மளுக்கு என்னென்னா திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நமக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ அது எப்படி நம்ம கால் பண்ணுறது, இப்போ நான் என்ன பண்ணுறேன், A டாட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் B அப்படின்னு நான் கொடுத்து இப்போ ரன் பண்ணுறேங்க. இது என்னதுன்னா இப்போ A மைனஸ் Bன்றது என்னது, இது வரும். B மைனஸ் Aன்றது என்ன வரும், இது மட்டும் வரும். அப்போ 1, 2, 5, 6 மட்டும் எனக்கு அவுட்புட்டில் வரணுங்க. இன்டர்செக்ஷனோட ஆப்போசிட். இப்போ இன்டர்செக்ஷனாக என்ன வரும், வெறும் இது மட்டும் தான் இன்டர்செக்ஷன். அப்போ இன்டர்செக்ஷன் தவிர மீதி இவங்க வரணும்னா அப்போ இதுதான் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். அப்போ 1, 2, 5, 6 மட்டும் நம்மளுக்கு என்ன வருதுன்னா அவுட்புட்டில் வருது. அப்போ இதே நீங்கள் B மைனஸ் Aவும் கொடுக்கலாம். A மைனஸ் B தான் பண்ணணும்னு இல்லை, B மைனஸ் Aன்னு கொடுத்தாலும் இட் வில் ஆல்சோ த்ரோ யூ த அவுட்புட் விச் இஸ் நம்மளுக்கு B மைனஸ் Aனா 5, 6ன்னு சொல்லிட்டு வருது. அப்போ திஸ் இஸ் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நம்ம எப்படி இந்த செட் ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணுறதுன்னு சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இப்போ தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் சப்செட் அண்ட் சூப்பர் செட் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் இருக்குது. இது எல்லாமே இப்போ நீங்கள் நினைப்பீங்க ஓகே இதெல்லாம் நம்மளுக்கு எங்கே யூஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது எல்லாமே ஒரு கான்செப்ட் மாதிரி. வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் தே அண்ட் ஹவு திங்ஸ் ஒர்க். பட் ஆனால் அதை பற்றி நீங்கள் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸில் நீங்கள் கோடிங் கொஷின்லாம் கொடுத்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் தேவைப்படும். இப்போது சப்செட்னா என்ன, சூப்பர் செட்னா என்ன, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சப்செட்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே I have A and B and 3, 4, 5, 6, 7, 8 இப்போ என்கிட்ட இருக்குங்க.
சப்போ A dot is subset of B. Print. So now let's run this. இப்போ எனக்கு என்ன வருதுன்னா ஃபால்ஸ் அப்படின்னா என்ன, அண்ட் இதே இங்கே பி கொடுத்து ஏன்னு கொடுக்குறேன். இப்போ சப்செட்னா என்னன்னா, இப்போ என்கிட்ட ஒரு லெட்ஸ் அகெயின் லெட் மீ ஓப்பன் சப்செட் மேஜஸ். இப்போ ஒரு செட்டுக்குள்ள இன்னொரு இருந்துச்சுன்னா அதுதான் சப்செட்னு சொல்றோம். இப்போ பின்ற செட் பார்த்தீங்கன்னா, ஓகே லெட் மீ டர்ன் ஆஃப் மை கேமரா. ஓகே, ஸோ இப்போ பின்ற செட் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள என்னென்ன இருக்கு, 1 2 4 3 5 இதுதான் பி. ஆனால் ஏன்ற ஒரு செட்டும் பிக்குள்ள தான் இங்கே இருக்கு. இப்போ 1 2 4 அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நவ் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி. அதுதான் இங்கேயும் இருக்கு. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா, இங்கே டயக்ராம் பண்ணணும்னா அப்போ பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு நான் கொடுத்தேன்னா, ஏன்னா பின்றது ஏக்குள்ள இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே பிலையும் இருக்கு. அப்போ இப்போ ரன் பண்ணிங்கன்னா எனக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ இது நம்ம சப்செட்டுன்னு சொல்கிறோம். இதுவே ரிவர்ஸில் நம்ம என்ன சொல்லலாம்னா சூப்பர் செட்டுன்னு சொல்லலாம். ஸோ அது என்னங்க சூப்பர் செட் அப்படின்னா, அப்போ இதுவே ரிவர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் print A is a superset of B. அப்போ ரன் பண்ணால் அதுவும் ட்ரூ தான். இப்போ சூப்பர் செட்னா என்னென்னா, இப்போ நம்ம இந்த ஏவை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா சப்செட். சப்னா என்னென்னா, எனக்குள்ளே ஒருத்தவங்க இருக்காங்க, மீன்ஸ் எனக்குள்ளே அப்படின்னு நம்ம சொல்லாமல், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம சொல்லணும்னா, இப்போது லெட் அஸ் சே we are made up of our parents' genes. லைக் நம்ம அப்பா அம்மா அவங்க 2 பேரோட ஜீன்ஸ் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோம், we are saying it as a நம்மளோட என்டிட்டி, நம்மளோட டிஎன்ஏ எல்லாமே அவங்களுக்கு தான் இருக்கும். அப்போ நான் அவங்களோட சப்செட். அப்போ என்னோட சூப்பர் செட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மை பேரண்ட்ஸ் ஆர் மை சூப்பர் செட். அப்போ அதே மாதிரி தான் இங்கேயுமே நம்ம இங்கே டயக்ராமில் பார்த்தீங்கன்னா பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. ஏன்னா ஏக்குள்ளேருந்து தான் பி வந்திருக்கு. பட் பி இஸ் ஏஎஸ்எஸ் மீன்ஸ் நம்மளுக்கு ஏ இஸ் அ சூப்பர் செட் ஆஃப் பி. ஏன்னா பி இருக்கிற எலமெண்ட்ஸையும் தாண்டி இன்னும் சில எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் ஏல இருக்குது. இது ஜஸ்ட் நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா வி கேன் யூஸ் திஸ் கான்செப்ட். அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வி அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் செட் தியரி. இந்த செட் தியரியில் இருக்கிற கான்செப்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஸோ வி ஹவ் அண்டர்ஸ்டுட் ஹவு தே ஒர்க். இப்போ நம்ம டிஃப்ரென்ஸு, சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸு, ஆடு, ரிமூவ் அண்ட் நம்ம எப்படி ஒரு எலமெண்ட்ஸை நம்ம ஒர்க் பண்ணுறதுன்றது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்க. ஸோ வித் திஸ் நம்ம செட்டுனா என்ன அண்ட் ஹவு செட் ஒர்க்ஸ் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், வில் மூவ் ஆன் டு வாட் இஸ் அ டிக்ஷனரி இஸ். ஸோ இப்போது நம்ம ஒரு டிக்ஷனரினா என்ன, ஹவு டிக்ஷனரி ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ டிக்ஷனரின்றது இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட்டுங்க. லிஸ்ட் மாதிரியே டிக்ஷனரியும். ஸோ டிக்ஷனரி நிறைய ப்ராப்ளம் சால்விங் கொஷின்ஸ்க்கு எல்லாமே இட் வில் பி யூஸிங். ஸோ இப்போ டிக்ஷனரினா என்னென்னா, யூ கேன் கிரியேட் அ டிக்ஷனரி by using curly bracket and உள்ள key value pair elements இருக்கும். ஒரு கீ இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ இப்போ கீ வேல்யூ பேர் எலிமெண்ட்ஸ்னால் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், ஒரு சும்மா ஒரு டிக்ஷனரியை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது இங்கே பிராண்டு அப்படின்றது ஒரு கீ கோலன் ஒரு வேல்யூ, கீ கோலன் ஒரு வேல்யூ கமா கீ கோலன் ஒரு வேல்யூ. கீன்றதும் என்ன டேட்டா டைப் வேணால் இருக்கலாம், வேல்யூன்றதும் என்ன டேட்டா டைப் வேணால் இருக்கலாம். பட் தே ஆர் அ கீ வேல்யூ பேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன், என்னோட டிக்ஷனரியை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் மை டிக்ஷனரி கமா டைப் ஆஃப் மை டிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேங்க. இப்போ நான் கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி திஸ் இஸ் மை டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருது. இப்போ டிக்ஷனரி இருக்கிற எலமெண்ட்ஸை மட்டும் நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், இண்டெக்ஸஸ் யூஸ் பண்ணுவோம் 0 1 2 3ன்னு. ஆனால் இங்கே இண்டெக்ஸுக்கு பதில் தான் கீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ எனக்கு இப்போது இந்த டியூக் அப்படின்ற வார்த்தை எனக்கு வேணும்னா, அப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா டபுள் கொட்டேஷனில் மாடல் அப்படின்ற இங்கே என்ன கீ இருக்கோ அதை நான் கொடுக்குறேங்க. அப்போ அந்த கீயை கொடுத்தனா எனக்கு அவுட்புட்டில் டியூக் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரும். சரி, நீங்கள் இப்படியும் ஆக்சஸ் பண்ணலாம், இல்லைனா மை டிக்ட்டு டாட் கெட்டு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் எடுத்துகிட்டு இப்படி கொடுத்தாலுமே ரெண்டுமே ஒன்று தான், எனக்கு அல்டிமேட்டாக வில் பி கெட்டிங். அப்போ இது நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் எப்படி நம்ம லிஸ்ட்டு டப்பிள்லாம் நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு நம்ம இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணுவோமோ அதே மாதிரியே நான் இங்கே கீஸ் வச்சு நான் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். இந்த இண்டெக்ஸை பதில் நான் கெட்டுன்ற ஃபங்க்ஷன் கொடுத்து அந்த கீயை பாஸ் பண்ணிங்கனாலும் இட் வில் கெட் மீ த வேல்யூ. இப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எப்படி ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறது, டிக்ஷனரி இருக்கிற எலமெண்ட்ஸை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த டிக்ஷனரி இருக்க ஒன் ஆஃப் த எலமெண்ட்டை நான் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க. இப்போ மாடிஃபை பண்ணணும்னா என்னென்னா, சேம் மை டிக்ட் ஆஃப் எனக்கு என்னென்னா இயர் அப்படின்றத எனக்கு என்னவா மாற்றிடுனா 2024 மாற்றிடு. அப்போ பிரிண்ட் மை டிக்ட் இப்படி கொடுத்தனா எனக்கு இப்போ என்னென்னா, நம்ம அந்த இயருன்றது 19 இருந்தது, இப்போ நான் 2024 சொல்லிட்டு மாற்றிட்டேன். இப்போ இதுவே இல்லாத ஒரு எலமெண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நியூ மாடல் அப்படின்னு நான் இப்போ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இது என்னென்னா இல்லாத ஒரு கீயை ரெஃபரன்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா, திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் டு ஆட் அ நியூ எலமெண்ட் இன் மை டிக்ஷனரி. அப்போ டிக்ஷனரிக்குள்ளே நீங்கள் ஒரு புது கீ வேல்யூ பேர் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அப்போ மை டிக்ட்டு அந்த கீ அந்த வேல்யூ இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த புது கீ வேல்யூ பேர் ஆட் ஆயிரும். அப்போ நீங்கள் ஒரு இருக்கிற எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணாலும் சரி, உள்ள ஒரு புது எலமெண்ட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் இந்த மெத்தட் மூலியமாக யூ கேன் எய்தர் மேனிப்புலேட் ஆர் இன்சர்ட் த எலமெண்ட் இன் யுவர் டிக்ஷனரி. ஓகே, இப்போ எங்கிட்ட ஒரு டிக்ஷனரி இருக்குது. அந்த டிக்ஷனரி இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் நான் பிரிண்ட் பண்ணணும், எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ ஆப்வியஸ்லி நமக்கு என்ன பண்ணுவோம், ஸோ ஆக்சஸிங் த டிக்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ நம்ம ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிவிட்டு ஃபார் லூப்பில் நம்ம பாஸ் பண்ணுவோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபார் ஈச் இன் மை டிக்ட், என்னோட ஈச்ன்றது தான் வேரியபிள். இப்போ பிரிண்ட் ஈச்ன்னு கொடுத்தனா வெறும் என்னோட ஓகே தெரியாமல் ரன் பண்ணும்போது ஐ பாஸ் சம் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ நான் ஈச் நான் ரன் பண்ணேன்னா எனக்கு டிக்ஷனரி உள்ள கீஸ் மட்டும் வருங்க. மாடலு, பிராண்டு, இயர் இது மட்டும் எனக்கு பிராண்ட், மாடல், இயர்னு சொல்லிட்டு 3 அவுட்புட் வருது. இப்போ அதே மாதிரியே எனக்கு என்னோட வேல்யூஸ் மட்டும் வேணும், கேடிஎம் டியூக்கு 2019ன்ற வேல்யூஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சினா, அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா, சேம் நம்ம இந்த லூப்பில் இந்த டிக்ஷனரியோட பாஸ் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு வாட்டி லூப் என்ன பண்ணுன்னா அந்த கீயை மட்டும் எடுக்கும். நம்ம எலமெண்ட்டை எடுக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த கீயை உங்கள் டிக்ஷனரிக்குள்ளே பாஸ் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ பிரிண்ட் மை டிக்ட் ஆஃப் த கீ. அப்போ இப்போ என்ன ஆகும் பாருங்கள், வெறும் எனக்கு வேல்யூஸ் மட்டும் வருதுங்க. நான் ரன் பண்ணேன்னா வெறும் கேடிஎம் டியூக்கு 2019. அப்போ திஸ் இஸ் த கோட் டு ஆக்சஸிங் த டிக்ட் கீஸ் அண்ட் திஸ் இஸ் த கோட் டு ஆக்சஸ் த டிக்ஷனரி வேல்யூஸ். ஸோ அப்போ நம்ம இப்படி என்ன பண்ணலான்னா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு கீஸ் அண்ட் வேல்யூஸ் மட்டும் நம்ம தனித்தனியாக எடுக்கிறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் அப்ரோச். இப்போ சிமிலர்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது ஒரு எலமெண்ட் எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, வெறும் கீஸை மட்டும் எப்படி எடுக்கிறது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் நம்ம பார்த்தோம். இப்போ நமக்கு சிமிலர்லி டிக்ஷனரிக்குன்னு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. வில் கால் இட் அஸ் டிக்ட் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ அந்த டிக்ஷனரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஒன் பை ஒன் நம்ம எக்ஸாம்பிளாக வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் த டிக்ஷனரி ஃபங்க்ஷன்ஸ் விச் இஸ் அவைலபிள். ஓகே, ஸோ இப்போ பேசிக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ ஒரு டிக்ஷனரி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டிக்ஷனரி இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு லெட் மீ கிரியேட் அ எம்டி டிக்ட். ஒரு நியூ டிக்ட், ஒரு டிக்ஷனரியை நான் கிரியேட் பண்ணிடுறேன். இப்போ ஐ ஹவ் கிரியேட்டட் அ டிக்ஷனரி. இப்போ இதில் நம்மளுக்கு மொத்தமாக 3 ஃபங்க்ஷன் முதல்ல நமக்கு இருக்குது. ஸோ அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீஸ், வேல்யூஸ் அண்ட் ஐட்டம்ஸ். இந்த மாதிரி ஐ ஹவ் 3 டிக்ஷனரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ கீஸு, வேல்யூஸ் அண்ட் ஐட்டம். இது என்ன பண்ணுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஒரு டிக்ஷனரி இருக்குங்க. இதில் இருக்க எனக்கு கீஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். மை டிக்ட் டாட் கீஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணேன்னா எனக்கு வெறும் அந்த கீஸை மட்டும் கொடுக்கும். ஆனால் இது கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இப்படி பெருசாக வருது, உள்ளே எனக்கு லிஸ்ட் இருக்குது. பட் ஆக்சுவலாக இது ஜஸ்ட் ரெப்ரசன்டேஷன் தான் இப்படி காமிக்குது. நீங்கள் ஃபார் லூப்பில் நீங்கள் இதை டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன பண்ணுன்னா ஒரு எலமெண்ட்டாக நம்மளுக்கு ஆக்சஸ் ஆகும். அப்போ இது ஆக்சுவலி ஒரு லிஸ்ட் தான் கொடுக்குது, அதில் எனக்கு வெறும் அந்த கீஸ் மட்டும் இருக்குது. அப்போ அதே மாதிரியே எனக்கு வேல்யூஸ் மட்டும் வேணும் அப்படின்னா வேல்யூஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ எனக்கு கேடிஎம் டியூக்கு இயர்னு சொல்லிட்டு வேல்யூஸ் மட்டும் வருது. இதுவே நம்மளுக்கு ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. இந்த ஐட்டம்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, எனக்கு நீங்களே பாருங்களேன், இது ஒரு நெஸ்டட் லிஸ்ட்டு. இந்த நெஸ்டட்குள்ளே என்ன இருக்குன்னா டியூப்பிள்ஸ் இருக்குங்க. அப்போ எனக்கு இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு நெஸ்டட் லிஸ்ட். அதுக்குள்ளே இந்த பிராண்ட் அண்ட் கேடிஎம்மை ஒரு டியூப்பிள் பேராக வச்சுருக்காங்க. மாடல் டியூக்கை ஒரு டியூப்பிள் பேரு, இயர் அண்ட் 2019ன்றது ஒரு டியூப்பிள் பேர். இப்போ டியூப்பிள்ன்றது என்னென்னா, எனக்கு இவங்க 2 பேரும் பிரியக்கூடாது, எப்பவுமே ஒன்றா இருக்கணும், மாடிஃபை ஆகிடக்கூடாதுன்ற போது வில் புட் இன் டியூப்பிள். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபார் லூப்பை கூட நான் அதை காமிக்கிறேன். ஃபார் ஈச் இன் மை டிக்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். இப்போ நான் பிரிண்ட் ஈச்
இப்போ நான் கொடுத்தேன்னா நான் கூட ஒரு எம்டி லைன் நடுவில் வர வச்சுக்கிறேன். இப்போ பிரிண்ட்னு கொடுத்தேன்னா வெறும் பிரிண்ட்டை கொடுத்தா ஒரு எம்டி லைன் பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த எம்டி லைனு இப்போ பாருங்களேன், பிரிண்ட் ஈச் இன் மை டிக்ட் ஆஃப் ஐட்டம்ஸ்ன்னு கொடுக்குறேன். அப்போ ஈச்ன்றது என்ன பண்ணுன்னா இட் வில் கெட் 1 by 1 எலமெண்ட்ஸ். அப்போ முதல் எலமெண்ட் என்னது, பிராண்ட் கேடிஎம், மாடல் டியூக்கு, இயர் 2019 சொல்லிட்டு அந்த கீ பேர்ஸ் மட்டும்தான் எனக்கு அவுட்புட்டில் வருதுங்க. இப்போ இதுவே நான் அந்த டியூப்பிளில் இருக்கிற எலமெண்ட்டை நான் என்ன பண்ணலாம், 0, ஈச் ஆஃப் 1. இப்போ நான் இப்படி ஆக்சஸ் பண்ணேன்னா எனக்கு அவங்க 2 பேரும் தனித்தனியாக வருவாங்க. ஏன்னா டியூப்பிள் பேர் தான். அப்போ டியூப்பில் இருக்க முதல் எலிமெண்ட் 0, ரெண்டாவது எலிமெண்ட் 1. அப்போ அதையும் நான் என்ன பண்ணுறேன், இப்படி இண்டெக்ஸ் வச்சு 0, 1ன்னு சொல்லி ஐம் ஆக்சஸிங் தட். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஒரு டிக்ஷனரியில் இருக்கிற கீஸ், வேல்யூஸ் அண்ட் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 3 ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதே மாதிரியே பாப்புன்னு ஒன்று இருக்குது, பாப் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ பாப்புன்றது நீங்கள் லிஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணுன்னா இட் வில் ரிமூவ் த லாஸ்ட் எலிமெண்ட். ஆனால் இங்கே டிக்ஷனரியில் கொஞ்சம் அது தலைகீழ இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம என்ன நினைப்போம், பாப்னா என்னென்னா கடைசி எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணும் போல் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் இங்கே பாப் ஐட்டம் தாங்க கடைசி எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட் மீ யூஸ் திஸ் இஸ் மை டிக்ஷனரி mydict.pop. இந்த பாப்புக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கீ கொடுக்கணுமா. அப்போ கீனா என்னென்னா, இப்போ நான் மாடலுன்றது தான் கீ. அந்த மாடல்ன்ற கீயை கொடுத்து இப்போ நான் பிரிண்ட் mydict கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்களேன் அந்த கீ டிலீட் ஆகிருக்கும். மாடல் டியூக்குன்றது அந்த பேரே டிலீட் ஆயிடுச்சு. அப்போ பாப்புன்றது கடைசி எலமெண்டெல்லாம் ரிமூவ் பண்ணாது, இட் வில் ரிமூவ் வாட் எவர் த ஸ்ட்ரிங் விச் வி ஆர் பாசிங். அப்போ இட் வில் ரிமூவ் த ஸ்பெசிஃபைடு கீ இல்லைனா இட் வில் சே தட் ரைஸ் கீ எரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எரர் அடிக்கும். அப்போ பாப் ஐட்டம்னா என்னதுங்க, இதுதான் நம்ம லிஸ்ட்டில் படித்த பாப் மாதிரி. கடைசியாக என்ன இருக்குது, இயர் இருக்கா, அதை தூக்கி விட்டுரும். ஸோ இட் வில் நாட் டேக் எனி ஆர்குமெண்ட். இப்போ பாப் ஐட்டம்னு கொடுத்தா பாருங்கள், கடைசியாக இருக்கிறத நம்மளுக்கு எடுத்து விட்டுருது. அப்போ நம்ம லிஸ்ட்டில் பாப்புன்னு படிச்சிருப்போம், கடைசி எலிமெண்ட் ரிமூவ் பண்ணோன்னு. ஆனால் இங்கே கொஞ்சம் அப்படியே டிஃப்ரெண்ட். இங்கே நம்மளுக்கு என்னென்னா பாப்பு தான், பட் ஆனால் இட் ஓன்ட் ரிமூவ் த லாஸ்ட் எலிமெண்ட். நீங்கள் இங்கே ஒரு வேல்யூ கொடுக்கணுங்க. ஸோ அப்போ மாடல் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அதை தூக்கி விடும். அப்போ பாப்புக்கும் பாப் ஐட்டமுக்கும் there's a difference. பாப் ஐட்டம் will remove the last element in dictionary. பாப்புக்கு நீங்கள் ஒன்று இன்புட் கொடுத்தே ஆகணும். அது என்னென்னா மாடல் அப்படின்னு சொல்லிட்டு, அதை மாடலோ இல்லை பிராண்டோ இல்லை இயரோ ஏதாவது ஒன்று கொடுக்குறீங்கன்னா அந்த கீ வேல்யூ பேரை ரிமூவ் பண்ணி விட்டுரும். அதுதான் பாப்புன்றதுக்கு மீனிங். அப்போ எத்தனை ஃபங்க்ஷன் வாங்கும், என்ன வாங்காதுன்றத மவுஸை நீங்கள் ஹோவர் பண்ணாலே விஷுவல் ஸ்டுடியோ கோடே காமிச்சிடும். இது என்ன ஃபங்க்ஷன், அதில் நீங்கள் என்ன இன்புட்லாம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் ஷோ தட் இன்ஃபர்மேஷன். டன். அப்போ நம்ம பாப்னா என்ன, பாப் ஐட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வி ஹேவ் சீன் அன் எக்ஸாம்பிள். இப்போ இதே மாதிரியே நம்மளுக்கு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம பாப் ஐட்டம் பார்த்துட்டோம். கிளியர்னு ஒன்று இருக்குது, அது பேர்லேயே என்னென்னா மொத்தமாக கிளியர் பண்ணி விட்டுரும். and mydict.clear. This will delete everything and it will give you an empty dictionary. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கெட்டுன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மேலேயே நம்ம என்ன பண்ணியாச்சு, நம்ம ஒரு எலமெண்ட்டை இப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம், இல்லை கெட்டுன்ற ஃபங்க்ஷன் மூலியமாகவும் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ சிமிலர்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அப்டேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், வி ஆர் செக்கிங் அவுட் அ ஃபங்க்ஷன் அண்ட் காப்பினா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போது அப்டேட் இஸ் நத்திங் பட் என்கிட்ட 2 டிக்ஷனரி இருக்குங்க. ஐ ஹவ் 2 டிக்ஷனரிஸ். எனக்கு அந்த 2 டிக்ஷனரி எனக்கு என்ன பண்ணணும்னா நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது லெட் மீ யூஸ் அப்டேட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதில் நம்ம என்னென்னா கலர் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு காருன்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி இருக்குது, கலர்னு ஒரு டிக்ஷனரி இருக்குது. இதில் நமக்கு என்னென்னா பிராண்டு, மாடலு, இயரு, அப்புறம் நமக்கு திருப்பி கலர் ஒயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே ஒன்று இருக்குங்க. இப்போ என்னென்னா இந்த கலர் ஒயிட்டுன்ற கீ பேரு எனக்கு இந்த காருன்ற கீ பேரில் கூட ஆட் ஆகணும். அப்போ காரு டாட்டு அப்டேட்டு கலர், இப்போ பிரிண்ட்டு கார். இப்போ நான் கொடுத்து இதை ரன் பண்ணேன்னா யூ கேன் see here எனக்கு கலர் ஒயிட்டுன்னு சொல்லிட்டு புதுசாக போய் ஆட் ஆயிடுச்சு. அப்போ இங்கே இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னா எனக்கு என்னென்னா மாடிஃபைடுன்னு ஒரு டேக்கில் நான் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணாலும் அதுவும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா போயிட்டு எனக்கு புதுசாக ஆட் ஆயிரும்.
அப்போ நீங்கள் ஒரு டிக்ஷனரியில் மல்டிபிள் எலமெண்ட்ஸ் இருக்குது, அதை இன்னொரு எக்ஸிஸ்டிங் டிக்ஷனரியில் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் அப்டேட் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் ஆட் இட் டு அன் எக்ஸிஸ்டிங் டிக்ஷனரி. டன். இப்போ நம்ம காப்பின்ற ஃபங்க்ஷன் என்ன அதை பார்த்துட்டோன்னா மோஸ்ட் ஆஃப் த டிக்ஷனரி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் காப்பி. இதை நான் அகெயின் இம்மியூட்டபிள் மியூட்டபிள் அப்படின்ற ஒரு டாபிக் தாங்க. அந்த இம்மியூட்டபிள் அண்ட் டாபிக்ன்றத நான் உங்களோட அந்த வீடியோவும் நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் ஆட் இட் இன் த குவிக் லிங்க் ஸோ தட் யூ கேன் வியூ தட் வீடியோ அகெயின். பட் நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், ஒருத்தர் ரிவைஸும் பண்ணுவோம். இப்போது ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, லெட்ஸ் சே ஹாவ் அ டிக்ஷனரி. என்ன பண்ணுவோம், இதவே கூட எடுத்துக்கலாம். திஸ் இஸ் மை டிக்ஷனரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பி இஸ் ஈக்குவல் டு ஏன்னு சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட 2 இருக்கும். print a கமா டைப் ஆஃப் ஏ அண்ட் பி கமா டைப் ஆஃப் பி. என்கிட்ட ஏன்னு ஒரு டிக்ஷனரி, பின்னு ஒரு டிக்ஷனரி. நான் பி ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்தனால 2 இருக்குங்க. இப்போ வாட் இஸ் த ப்ராப்ளம் ஹியர் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏ டாட் பாப் ஐட்டம் அப்படின்னு நான் பாப் பண்ணுறேன். அப்போ ஏல இருக்கிற கடைசி எலிமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ நான் 2த்தை பிரிண்ட் பண்ணாலுமே எனக்கு அகெயின் 2த்துலேயுமே ரிமூவ் ஆகியிருக்கும். இதே தான் லிஸ்ட்லேயும் சரி, அவங்களுக்கு டியூப்பிள் டிக்ஷனரி இது மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே என்ன ப்ராப்ளம்னா, ஸோ டியூப்பிள் ஆல்ரெடி இம்மியூட்டபிள், ஸோ அப்போ அது பிரச்சனை இல்லை. பட் லிஸ்ட்டு செட்டு டிக்ஷனரி இவங்க எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த மாதிரி பி ஈக்குவல் டு ஏன்னு காப்பி பண்ணும்போது தே ஆர் போத் ரெஃபரன்சிங் த சேம் மெமரி அட்ரஸ். அப்போ அதனால எனக்கு இவங்க 2 பேருமே ஒன்று தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர்மேன், கிளார்க் கென்ட் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் சேம் பர்சன். ஸோ கிளார்க் கென்ட்ன்றது இட்ஸ் அ ஹியூமன் நேம், சூப்பர்மேன்ன்றது சூப்பர் ஹீரோ நேம். இப்போ சூப்பர்மேனுக்கு அடிப்பட்டாலும் கிளார்க் கென்ட்டுக்கும் அடிப்படும், பிகாஸ் தே ஆர் போத் லிட்டரலி த சேம் பர்சன். ஸோ அப்போது இங்கேயும் சேம் தான். இப்போ இவங்க 2 பேருமே தே ஆர் சேம் பர்சன், சேம் என்டிட்டி தான். அப்போ நீங்கள் ஒன்றில் மாற்றினாலும் சரி, இன்னொன்றில் மாற்றினாலும் சரி, 2த்துக்குமே அஃபெக்ட் ஆகுங்க. நான் ரன் பண்ணால் சியர் தே ஆர் போத் கெட்டிங் அஃபெக்டட். இப்போ இதனால தான் இங்கே காப்பி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவேன். அப்போ ஏவோட ஒரு காப்பியை போய் பியில் ஸ்டோர் பண்ணேன், இனிமேல் அவங்க 2 பேரும் சேம் பர்சன் இல்லை. இப்போ ஹியர் ஆஃப்டர் இப்போ நான் பியை மாடிஃபை பண்ணால் பியில் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும், ஏ மாடிஃபை பண்ணால் ஏல மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும், பி அஃபெக்ட் ஆகாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். சில பேர் ஆல்ரெடி ஜாவா ஆர் சி அப்படின்ற லாங்குவேஜ்லாம் கொஞ்சம் பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஐடியா இருக்கும்போது கேஷுவலாக, ஏன்னா நானும் அந்த தப்புலாம் பண்ணியிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு நான் லேர்ன் பண்ண லாங்குவேஜ் C++. ஸோ நான் கேம் டெவலப்மெண்ட், கேம் டிசைனிங்காக நான் லேர்ன் பண்ண லாங்குவேஜ். அப்போது இந்த பி ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்தாலே இட் வில் ஒர்க், நார்மலாக இது ஒர்க் ஆகும். ஆனால் இந்த காப்பின்றது தெரியாமல் நிறைய இடத்துல ஏன்டா நான் இங்கே டிலீட் பண்ணால் அங்கேயும் ஆகுது, அவுட்புட் கரெக்டாக வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹவ் ஃபேஸ்ட் அ லாட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ். அப்புறம் பைத்தானில் ஓகே இது இப்படி பிஹேவ் பண்ணும் இந்த லாங்குவேஜில் அப்படின்றத கற்றுக்கிறதுக்கு ஒரு 2-3 வாட்டி தப்பு பண்ண அப்புறம் தான் எனக்கு அது மைண்டில் ரெஜிஸ்டரே ஆச்சு. ஸோ சேம் அகெயின் ஐம் சேயிங் யூ, நீங்கள் இப்படி ஒரு காப்பி எடுக்கும்போது இந்த காப்பின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண மறக்காதீங்க. ஸோ வித் திஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லிஸ்ட் ஃபங்க்ஷனா என்ன, டியூப்பிள் ஃபங்க்ஷனா என்ன, டிக்ஷனரி ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, அண்ட் டிக்ஷனரிக்கு ஒரு ஐடியாவை நம்ம பார்த்துட்டோங்க. இப்போ நெஸ்டட் டிக்ஷனரி அப்படின்றத விட நம்ம ரேப் பண்ணிக்கலாம். CTIONARY. ஸோ நெஸ்டட் டிக்ஷனரினா என்னென்னா, ஒரு டிக்ஷனரிக்குள்ளே ஒரு டிக்ஷனரி அப்படின்றத நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா தட் இஸ் அ நெஸ்டட் டிக்ஷனரி அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு காப்பி எடுக்கிறேன், பேஸ்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ டிக்ஷனரி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே டிக்ஷனரி க்ரியேட் ஆகிருக்கு, இங்கே க்ரியேட் ஆகிருக்கு, இங்கே மூடி இருக்குங்க. இப்போ இதில் மொத்தமாக எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 3 இருக்குது. ஃபஸ்ட்டு child1 கோலன், அதுவே ஒரு டிக்ஷனரி தான். child2 கோலன், அதுவே ஒரு டிக்ஷனரி தான். child3 அதுவே ஒரு டிக்ஷனரி தான். அப்போ டிக்ஷனரிக்குள்ளே எனக்கு என்ன இருக்குன்னா ஒரு டிக்ஷனரி இருக்குது. அப்போ திஸ் இஸ் ஒரு கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்கிற நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். அண்ட் நேமு இயர் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சும்மா நான் ரேண்டமாக க்ரியேட் பண்ண நேம்ஸ் தான். ஸோ தேர் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம என்கிட்ட இந்த மாதிரி ஒரு child1, child2, child3ன்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்குங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு மொத்தமாக இந்த டிக்ஷனரியை பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட்டு மை டிக்ட், இல்லை என்னென்னு பேர் வச்சுருக்கேன், பேரண்ட்ஸ், மை பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகே சம் ரேண்டம் நேம் மை பேரண்ட்ன்ற வேரியபிள். இதை நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா எனக்கு ஒரே லைனில் இப்படி ஒரு அவுட்புட் வருது.
ஸோ அப்போ சைல்டு 1 அதுக்குள்ளே இருக்க இந்த டிக்ஷனரி, சைல்டு 2 அதுக்குள்ளே இருக்க இந்த டிக்ஷனரி, சைல்டு 3 அதுக்குள்ளே இருக்க இந்த டிக்ஷனரி. இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு சைல்டு 3 மட்டும் நான் டேக் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன், டபுள் கொட்டேஷனில் CHILD 3. அப்போ அது மட்டும் எனக்கு அவுட்புட் என்ன வரும், அது ஒரு டிக்ஷனரி வரும், நேமு, இயர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அகெயின் நான் என்ன பண்ணுறேன், சைல்டு 3ல் நான் என்ன பண்ணுறேன்னா, I'll say எனக்கு நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சஸ் பண்ணுறேங்க. அப்போ இப்போ நான் நேம்னு கொடுத்தேன்னா எனக்கு வெறும் ஸ்ரீகாந்த் அப்படின்ற எனக்கு அவுட்புட் வரும். இதுவுமே ஒரு ஸ்ட்ரிங்கு தான். அப்போ இந்த ஸ்ட்ரிங்லேயுமே எனக்கு காந்த் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் அவுட்புட் வரணும்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கு மகிழ் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்னு கொடுக்கலாம். அப்போ அதில் கே என்ன எலிமெண்ட்டில் இருக்குது, 0 1 2 3. அப்போ 3 கோலன்னு கொடுக்குறேன் till the end of my string. அப்போ பாருங்க காந்த் மட்டும் வருது. அப்போது என்கிட்ட ஒரு பெரிய டிக்ஷனரி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு எலமெண்ட்டு இப்படி நான் ஆக்சஸ் பண்ணி எனக்கு கடைசியில் காந்த்ன்னு சொல்லிட்டு வந்திருக்குங்க. அப்போ திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஒரு நெஸ்டட் டிக்ஷனரி. ஒரு டிக்ஷனரிக்குள்ளே ஒரு டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம நெஸ்டட் டிக்ஷனரி பார்த்துருக்கோம். சம்டைம்ஸ் இதை ஜேசான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ நான் உங்களுக்கு டிக்ஷனரினா என்னன்னு கற்றுக் கொடுத்துருக்கேன்ல, அதே மாதிரியே இப்போ நான் கூகுளில் போயிட்டு ஜேசான் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ லெட் மீ சர்ச் சம்திங் கால்ட் அஸ் ஜேசான் அப்படின்னு. ஸோ இப்போ நான் ஜேசான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா அவங்க அஃபிஷியல் வெப்சைட் json.orgன்னு எடுத்தாலுமே நம்மளுக்கு ஜேசான்னா என்ன அப்படின்னு வரும், ஜேசான் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, அஃபிஷியல் ஜேசானோட எக்ஸாம்பிள் இருக்கும். இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கனாலே தெரியும், இப்படி ஒரு கேர்லி ப்ராக்கெட் தான், அதுக்குள்ளே டிக்ஷனரி. லெட் மீ ஜூம் இன் அ பிட் ஆல்சோ. இப்போ இங்கே பார்த்தீங்கனாலே இது ஒரு டிக்ஷனரிக்குள்ளே ஒரு டிக்ஷனரின்னு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே இதை ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் ஆக்சுவலி அ ஜேசன் எக்ஸாம்பிள். இப்போ இந்த ஜேசானை அப்படியே லெட் மீ காப்பி திஸ் அண்ட் லெட் மீ ஃபிக்ஸ் திஸ் ஆல்சோ. அண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட கோடில் போயிட்டு நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். JSON my dict is equal to paste. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் என்னோட டிக்ஷனரி கிரியேட் ஆகுது. அப்போ நீங்கள் டிக்ஷனரினா என்னென்னு கற்றுக்கிட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஜேசான்னா என்னென்னு கற்றுக்கிட்டிங்கன்னா, இப்போது நம்ம என்கிட்ட எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ஏன்னா திஸ் இஸ் நெஸ்டட்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா, ஒரு டிக்ஷனரி இருக்குது, அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, மெனு, ஐடி, வேல்யூ, பாப்அப். ஏன்னா அடுத்து அகைன் ஒரு டிக்ஷனரி ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, முதல்ல 1 by 1 நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி வரும். பிரிண்ட்டு மை டிக்ட்டு இதை கொடுத்தனா பெரிய அவுட்புட் வருதுங்க. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய அவுட்புட் இருக்குது. இப்போ எனக்கு என்ன வரணும்னா, ஒரே ஒரு வேல்யூ மட்டும், இந்த ஓப்பனுன்ற மட்டும் அவுட்புட்டாக வரணும். அதை நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன். அப்போ முதல்ல மை டிக்ட்டுன்னு கொடுத்தா எவ்வளோ பெருசு வருதா. அப்போ அதில் மெனுன்னு ஒன்று இருக்குது. ஓ, மெனுவே ஒரு டிக்ஷனரி தான், அதை இப்போ நான் நோட்டீஸே பண்ணுறேன். சாரி, அப்போ இருக்கிறதே ஒரே ஒன்று தான், மெனு. அதுவே இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுதுங்க. ஓகே, அப்போ அடுத்த வேல்யூன்றது மெனு. ஓகே, அதுவே ஹெல்ப் பண்ணுது. சூப்பர். இப்போ எனக்கு நான் அடுத்த லைனில் மெனுன்னு கொடுத்தேன்னா இங்கேருந்து இவ்வளோ பெரிய அவுட்புட் வருது. அப்போ மெனுக்குள்ளே என்னென்ன இருக்குது, ஐடி, வேல்யூ, பாப்அப்னு 3 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே டபுள் ப்ராக்கெட் கொடுத்துட்றேன். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, டபுள் கொட்டேஷனில் பாப்அப். ஓகே, இப்போ பாப்அப்னு கொடுத்து ரன் பண்ணனா எனக்கு பாப்அப்ன்றது மட்டும் அகெயின் எனக்கு ஒரு அவுட்புட் வருது, மெனு ஐட்டம். ஆனால் அது ஒரு டிக்ஷனரி, அந்த டிக்ஷனரிக்குள்ளே இருக்கிறது ஒன்று தான் மெனு ஐட்டம். மெனு ஐட்டம்ன்றது என்னென்னா, அது ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்குங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ அடுத்து அகெயின் பாப்அப்குள்ளே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, மெனு ஐட்டம்னு சொல்லிட்டு இருக்குது. அதை நான் என்ன பண்ணுறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு மெனு ஐட்டம்ன்றது ஒரு லிஸ்ட், அதில் 3 எலமெண்ட் இருக்குது. இதில் எனக்கு எந்த எலமெண்ட் வேணும், ஓப்பனுன்னு கேட்டேன். அப்போ இது 0th எலமெண்ட், இது ஃபஸ்ட் எலமெண்ட். இப்போ நான் இங்கே 1ன்னு கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரியே ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இப்போ நான் இந்த 1ன்னு கொடுத்துட்டேன்னா, இப்போ நான் ரன் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள், இது ஒரு டிக்ஷனரி வருது. இப்போ இதில் நான் வேல்யூன்னு நான் பாஸ் பண்ணேன்னா, சாரி ஸ்கொயர் ப்ராக்கெட், இப்போ இங்கே நான் வேல்யூன்னு பாஸ் பண்ணேன்னா எனக்கு ஓப்பனுன்ற அவுட்புட் மட்டும் வரும். டன். அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டிக்ஷனரி சும்மா நம்ம நெட்லேருந்து எக்ஸாம்பிளாக எடுத்தோம். அதில் இந்த ஓப்பனுன்றதை வர வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மெனு, அது ஒரு டிக்ஷனரி, அதுக்குள்ளே 3 கீ இருக்குது, அதில் 3வது கீ பாப்அப், அதுவே ஒரு டிக்ஷனரி தான். அப்போ எனக்கு பாப்அப்ன்றது அந்த டிக்ஷனரியில் ஒரே ஒரு கீ தான் இருக்குது, மெனு ஐட்டம். ஆனால் அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டுக்குள்ளே 3 டிக்ஷனரி வச்சுருக்கான்.
அப்போ அதில் நான் 2வது எலமெண்ட்டுன்றதுனால நான் 1ன்ற இண்டெக்ஸை போட்டேன். அப்போ எனக்கு இது வந்திருக்கு. இதில் எனக்கு வேல்யூன்னு நான் கொடுத்தா ஓப்பனுன்னு வரும். ஆனால் வேல்யூன்னு கொடுத்தனால ஓப்பனுன்ற வார்த்தை மட்டும் அவுட்புட்டில் வருது. அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஒரு ஜேசன் சின்டாக்ஸு. ஒரு டிக்ஷனரிக்குள்ளே ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு டிக்ஷனரின்னு சொல்லிட்டு இருக்கிறது. ஆனால் பைத்தானில் அதை நம்ம டிக்ஷனரின்னு சொல்லிட்டு வி கேன் ஆக்சஸ் த எலமெண்ட்ஸ். ஸோ ஐ ஹோப் நவ் ஒரு டிக்ஷனரினா என்ன, எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, ஒரு நெஸ்டட் டிக்ஷனரி எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. டன். ஸோ இப்போ சேம் நீங்களும் என்ன பண்ணுங்கள், இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டு கூட நெட்லேருந்து json.org/example.html இதில் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ லெட் மீ ஜூம் இன் அ பிட் அகெயின். ஸோ இதில் இந்த எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸாம்பிளில் எனக்கு என்ன வேணும்னா இந்த 250 அப்படின்றது மட்டும் அவுட்புட்டாக வரணும். ஸோ ஹவு டு ஐ டூ தட்? ஸோ json.org/example.html 250 இதை நீங்கள் ஒரு mydict-ன்றதை ஸ்டோர் பண்ணிட்டு இந்த 250 மட்டும் எனக்கு அவுட்புட்டாக எடுத்து காமிங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் ஸ்மால் டாஸ்க். ஐ வாண்ட் யூ டு ட்ரை இட் அவுட். ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஒரு டெஸ்டினேட் டிக்ஷனரிக்குள்ளே எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை நீங்கள் கற்றுக்குவீங்க. ஸோ இப்போது நம்ம டிக்ஷனரினா என்னன்றதை wrap-up பண்ணிட்டோம். ஃபைனலாக ஒரு ஸ்மால் ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிளோட நம்ம இந்த செஷனை wrap-up பண்ணிடலாம். ஓகே, இப்போது ஒரு ஃபேமஸான ஒரு கொஷனுங்க என்னென்னா, ஃபைண்ட் த கேரக்டர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் யுவர் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துட்டு அதோட எத்தனை வாட்டி ஒரு லெட்டர் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது ரொம்ப 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 ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு எக்ஸாம்பிள் அதேமாதிரி எடுத்துக்கோம். ஸோ ஃபைண்டிங் த கேரக்டர் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டிக்ஷனரி வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் டேக் அ ஸ்ட்ரிங். ஸோ மை ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம். இதில் என்ன இருக்குன்னா லெட்ஸ் சே ஹலோ வேர்ல்டு, இதுதான் என்னோட ஸ்ட்ரிங். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஃபைண்ட் கேர் ஃப்ரீக்வன்சி, இதுதான் என்னோட ஃபங்க்ஷன் பேர். ஓகே, ஸோ இப்போது ஐ ஆம் கிரியேட்டிங் அ ஸ்ட்ரிங் அண்ட் ஐம் கிரியேட்டிங் அ ஃபங்க்ஷன். அண்ட் இந்த ஃபங்க்ஷனில் நான் இந்த ஸ்ட்ரிங்கை நான் பாஸ் பண்ண போகிறேன். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இங்கே மை ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லெட் மீ கிரியேட் அ எம்டி டிக்ஷனரி. ஓகே, இப்போ நம்ம ஃபார் ஈச் லெட்டர் இன் மை ஸ்ட்ரிங், முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரியே நம்ம டைப் பண்ணோன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் மற்றவங்க இந்த கோட் பார்க்கும்போது இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபார் ஈச் லெட்டர் இன் மை ஸ்ட்ரிங், இப்போ இது ஒரு வேரியபிள் பேர் தான். இப்போ நான் என்ன செக் பண்ணுறேன்னா இஃப் ஈச் லெட்டர், ஸோ இஃப் ஈச் லெட்டர் இன் மை டிக்ஷனரி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு சிம்பிளான ஒரு செக் பண்ணுறேன். என்ன செக் பண்ணுறேன்னா என்னோட டிக்ஷனரிக்குள்ளே இந்த லெட்டர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா ஒரு எலமெண்ட் அப்படி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். அது டிக்ஷனரிக்கு எப்படி செக் பண்ணுன்னா அந்த கீ இருக்கா இல்லையான்னு. இப்போ நான் ஹலோ வேர்ல்டில் முதல் லெட்டர் ஹெச்சுங்க. அப்போ ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஹெச்ன்றதில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் ஹெச். அப்போ ஹெச்ன்றது இப்போ டிக்ஷனரி எம்டி டிக்ஷனரி தான். அப்போ என்ன ஆகும்னா என் கண்டிஷன் ஃபால்ஸ் தான் ஆகும். அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், அதுக்கு நம்ம கோட் எழுதும். சப்போஸ் இப்போ ஹெச்ன்றது இல்லைன்னா எனக்கு என்ன பண்ணு, என் டிக்ஷனரியில் அந்த ஹெச்ன்ற லெட்டரை புது கீயாக க்ரியேட் பண்ணி, அந்த ஹெச்ன்றதை ஒரு புது கீயாக க்ரியேட் பண்ணி அதில் வேல்யூ 1ன்னு வச்சிரு. அப்போ மீனிங் என்னென்னா அந்த ஹெச்ன்ற லெட்டர், அதான் ஈச் லெட்டர், அந்த ஹெச்ன்ற லெட்டர் இல்லை என் டிக்ஷனரியில் அப்படின்னா அப்படி ஒரு எழுத்தை நம்ம முதல் வாட்டி பார்க்குறேன். சின்ஸ் த லெட்டர் இஸ் நாட் ப்ரெசன்ட், எனக்கு என்ன பண்ணுன்னா அதை இப்போ நம்ம இது கூட ரொம்ப பெருசாக இருக்குது. நான் ABCB இப்படி எடுத்துக்கிறேன், ரைட், குட்டியாக எடுத்துக்கிறேன். இப்போ ABCBன்னு இப்படி நம்ம எடுத்துக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ABCBன்னு சொல்லிட்டு இருக்குது, ஏன்ற லெட்டர் பார்க்குறேன், என் டிக்ஷனரிக்குள்ளே இல்லை. நான் இல்லாதனால என்ன பண்ணுறேன்னா எனக்கு புதுசாக இந்த லெட்டரை வச்சு 1ன்னு க்ரியேட் பண்ணிடு. அடுத்து பின்னு பார்க்குறேன், இல்லைனா புதுசாக க்ரியேட் ஆயிரும். சின்னு பார்க்குறேன், புதுசாக க்ரியேட் ஆயிரும். திருப்பி பின்னு பார்க்குறேன். அப்போ பீன்ற லெட்டர் ஆல்ரெடி கீழே இருக்கும். அப்போ அதுதான் இந்த இஃப் கண்டிஷன். அப்போ எனக்கு என்ன பண்ணுன்னா எனக்கு இந்த எக்ஸிஸ்டிங் இதோட எனக்கு என்ன பண்ணா ப்ளஸ் ஈக்குவல் டு 1. எனக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணிருந்தா எனக்கு அந்த எலமெண்ட்டில் +1 பண்ணிடு. அப்போ +1னா என்ன ஆகும், எனக்கு பின்றது ஆல்ரெடி 1ன்னு இருக்கா. அப்போ +1னா என்ன ஆகும்னா எனக்கு அது 2 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும்.
அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபைனலாக ரிட்டர்ன் மை டிக்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இந்த கோடை நான் ரன் பண்ணனா நான் இதை காலே பண்ணலையே. print find கேரக்டர் ஃப்ரீக்வன்சி அதில் மை ஸ்ட்ரிங்ன்றதை பாஸ் பண்ணு. இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணனா யூ கேன் see here ஏ ஒரு வாட்டி பி 2 வாட்டி சி ஒரு வாட்டி வந்திருக்குன்னு அவுட்புட். பட் ஹவு திஸ் கோட் ஒர்க்ஸ் இன்னும் எனக்கு புரியலீங்களே. ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ணுவோம், டீபக்கிங் மோட் ஆன் பண்ணிவிட்டு ரன் அண்ட் டீபக்னு கொடுத்துரும். பைத்தான் டீபகர் இது ஒரு பைத்தான் ஃபைல்னு நான் கொடுத்துறேன். சூப்பர். இப்போ இந்த கோட்லாம் ரன் ஆகி டேரெக்டாக ஃபங்க்ஷனுக்குள்ளேயே வந்துடுச்சு. இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு எம்டியாக ஒரு டிக்ஷனரி இருக்குது. என்னோட ஸ்ட்ரிங்கு ஏபிசிபின்னு இருக்குது. இப்போ ஃபார் ஈச் லெட்டர்னா என்ன, முதல் லெட்டர் என்னது ஏ. அப்போ ஏ இன் மை ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் செக் சொல்கிறேங்க. அப்போ என்னோட முதல் லெட்டர் ஏ மட்டும் எடுத்துக்கும். இப்போ நான் இங்கே ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஸோ இஃப் ஈச் லெட்டர் இன் மை டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம இஃப்னு போட வேணாம், இதை மட்டும் நான் கொடுத்தா போதும். இப்போ எனக்கு என்ன வருதுன்னா ஃபால்ஸ்ன்னு வருது. ஸோ ஃபால்ஸ்னால் என்னென்னா என்னோட ஏன்ற லெட்டர் டிக்ஷனரியில் இருக்கா, இல்லை, ஏன்னா அது எம்டி டிக்ஷனரி. அப்போ இல்லாதனால ஃபால்ஸ். அப்போ எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். என்ன பண்ணுன்னா எனக்கு அந்த லெட்டரில் 1ன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு கீயை ஜென்ரேட் பண்ணிடு. பாருங்கள், A1ன்னு இப்போ வந்துருச்சு. இப்போ அடுத்த லெட்டர் என்னது பி அதே மாதிரி இல்லை. இப்போ புதுசாக பின்னு ஒன்று போட்டுரு. அடுத்து சின்னு ஒன்று இல்லை. அப்போ புதுசாக சின்னு ஒன்று கிரியேட் பண்ணிடு. ஆனால் இப்போ அடுத்த லெட்டர் என்னது பி தான். ஆனால் பீன்றது ஆல்ரெடி ஒன்று இருக்குது. ஸோ இஃப் த பி இஸ் இன் மை டிக்ஷனரி இருக்கா, அப்போ என்ன பண்ணுன்னா +1 இருக்கிறதுல எனக்கு +1 பண்ணிடு. அப்போ எனக்கு என்ன ஆகும், 2ன்னு மாறிடுச்சு. இதுக்கு மேலே எந்த விதமான ஸ்ட்ரிங்குமே இல்லை. அப்போ எண்ட் ஆஃப் த டேயில் இந்த டிக்ஷனரியை ரிட்டர்ன் பண்ணிட்டேன்னா எனக்கு கேரக்டர் ஃப்ரீக்வன்சி பிரிண்ட் பண்ணும்போது இட் வில் சே A1 B2 C1 எனக்கு இத்தனை வாட்டி வந்திருக்குன்னு வரும். அப்போ இதுவே நான் என்ன பண்ணலான்னா எனக்கு ஒரு 4-5 A, ஒரு B, ஒரு C, ஒரு Z, திருப்பி ஒரு C, இப்போ நான் இதை கொடுத்து ரன் பண்ணாலுமே எனக்கு என்ன ஆகும்னா A எத்தனை வாட்டி, B எத்தனை வாட்டி, C எத்தனை வாட்டி, Z எத்தனை வாட்டின்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட்டில் வந்துடுங்க. ஸோ திஸ் இஸ் ஃபைண்டிங் த கேரக்டர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் யுவர் ஸ்ட்ரிங் எலமெண்ட்ஸ். இதில் சம்டைம்ஸ் நம்மளுக்கு சில வேலிடேஷன்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னா இப்போ நான் இங்கே டேரெக்டாகவே என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங்கை நான் இங்கேவே பாஸ் பண்ணுறேன். இங்கே நான் கொடுக்குறதுக்கு பதில் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதில் நான் புட் இட் ஓவர் ஹியர். டன். இப்போ சம்டைம்ஸ் என்ன வரும்னா நமக்கு இங்கே ஸ்பேஸ்லாம் கொடுப்பாங்க, இல்லை சம்டைம்ஸ் கேபிட்டல் ஏலாம் கொடுப்பாங்க. இப்போ நம்ம கேபிட்டல் ஏ மட்டும் டீல் பண்ணுவோம். இப்போ கேபிட்டல் ஏன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பைத்தான் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா அதை செப்பரேட்டாக தான் ஹேண்டில் பண்ணும். கேபிட்டல் ஏ 2 வாட்டி வந்திருக்கு, ஸ்மால் ஏ 4 வாட்டி வந்திருக்கு. அப்போ எனக்கு கேபிட்டலாக இருந்தாலும் ஸ்மாலாக இருந்தாலும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். அப்போ நீங்கள் அதை என்ன பண்ணலான்னா நீங்கள் அதை மேனிப்புலேட்லாம் பண்ணலாம். நியூ ஸ்ட்ரிங் இல்லைனா இங்கே நம்ம மை ஸ்ட்ரிங் தானே கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ மை ஸ்ட்ரிங் is hereafter is equal to my string dot lower. இப்படி கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும்னா எனக்கு இருக்கிற எல்லாத்தையுமே லோவர் கேஸில் மாற்றி விட்டுரும். அப்போ பாருங்கள், ஃபைனலாக நான் கேபிட்டல் லெட்டர் ஏவே கொடுத்தாலும் இல்லை மல்டிபிள் கேபிட்டல் லெட்டர் பி கொடுத்தாலுமே நான் அதை முதல்ல எல்லாத்தையுமே லோவர் கேஸ் ஆக்கிடுறேன். அப்போ எனக்கு இங்கே எத்தனை வாட்டி வரும்னா ஏ எத்தனை வாட்டி பி எத்தனை வாட்டின்னு வருங்க. இப்போ நடுவில் சம்டைம்ஸ் நீங்கள் ஒயிட் ஸ்பேஸ்லாம் கொடுத்துருக்கீங்க, இல்லை கம்மாலாம் கொடுத்துருக்கீங்கன்னா அதையும் நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு ஃபஸ்ட் எல்லாத்தையும் லோவர் லெட்டராக மாற்றிட்டியா, அடுத்து எனக்கு என்ன பண்ணு, ரீப்ளேஸ் பண்ணு. REPLACE என்ன ரீப்ளேஸ் பண்ணால் எங்கெங்கெல்லாம் ஒயிட் ஸ்பேஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் தூக்கி விட்டுருங்க. அப்போ அகெயின் எனக்கு என்ன ஆகும்னா சேம் அவுட்புட் தான் வரும். இப்போ சப்போஸ் இந்த ரீப்ளேஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே எப்படி வரும்னு பாருங்களேன். ஒயிட் ஸ்பேஸே 2 வாட்டி வந்திருக்குன்னா அதுவே ஒரு அவுட்புட்டாக வரும். ஏன்னா அதுவும் ஒரு கேரக்டர் தானே பைத்தானை பொறுத்த வரைக்கும். அப்போ அதனால நான் இங்கே ஒரு ஆட் பண்ணிடுறேன். ரீப்ளேஸ் எங்கெங்கெல்லாம் ஒயிட் ஸ்பேஸ் இருக்கோ அதெல்லாம் தூக்கி விட்டுரு. அப்போ இதெல்லாம் என்னென்னா டேட்டாவை நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெசென்டபிள் டேட்டாவாக நம்ம கொஞ்சம் டிங்கரிங்லாம் பண்ணுறோம். ஸோ அப்போ எல்லாத்தையும் லோ லெட்டராக மாற்றிடு, தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணிடு. அப்போ தான் என்னோட இந்த கோடு ஒர்க் ஆகும். அப்போ திஸ் இஸ் ஃபைண்டிங் த கேரக்டர் ஃப்ரீக்வன்சி, ஒன் ஆஃப் த ஃபேமஸான ரொம்ப ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின். இப்போ இன்னொரு வெரி ஸ்மால் கொஷினோட நான் என்ன பண்ணிக்கிறேன், லெட் மீ wrap up, which is nothing but நம்ம என்கிட்ட ரிமூவ் த லிஸ்ட் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கோடு இருக்கு. ஸோ ஐ வாண்ட் டு சே ரிமூவ் த லிஸ்ட் டூப்ளிகேட்ஸ். அது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ரிமூவ் த லிஸ்ட் டூப்ளிகேட்ஸ். ஸோ ஹவு டு ஐ டூ தட்? பை
கிரியேட்டிங் அ லிஸ்ட். என்கிட்ட 1,1,1,1,2,2,3,3 1 1 2 2 இப்படி என்கிட்டலாம் இருக்குங்க. ஓகே. இப்போ எனக்கு என்ன வேணும்னா, எனக்கு எல்லா டூப்ளிகேட் எலமெண்ட்டும் ரிமூவ் ஆகி எனக்கு யூனிக் எலமெண்ட்ஸ் மட்டும் வேணும்னு நினைக்கிறேன். யூனிக் எலமெண்ட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் கிவிங் மீ ரெக்குயர்மெண்ட். இதை செட்டுன்றது நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது ஷார்ட்கட். மற்ற லாங்குவேஜ்லலாம் பெரிய கோடாகவே நான் எழுத வேண்டி வரும். நான் பைத்தானில் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்னென்னா, இப்போ இந்த லிஸ்ட்டே நான் என்ன பண்ணுறேன், செட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். டேட்டா டைப்பை செட்டாக கன்வெர்ட் பண்ணால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா டூப்ளிகேட்ஸும் ரிமூவ் ஆயிடும். அதை செட்டை நான் மறுபடியும் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணால் என்ன ஆகும், எனக்கு தேவையான அவுட்புட் வந்துடும். இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ்லாம் பைத்தானில் இருக்குது. நான் ஃப்யூச்சரில் ஒரு செப்பரேட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா, யூடியூப் ஷார்ட்ஸ் நான் ரெடி பண்ணுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இன்டர்வியூ கொஷினுக்கும் வித்தின் 1.5 minutes or 60 secondsக்குள்ளே அதை சால்வ் பண்ணுற மாதிரி ஐ புட் த வீடியோஸ். பட் ஃபார் நவ் நம்ம என்ன பண்ணுவோம், இதுலேயே வில் பி அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் வில் ட்ரை டு லேர்ன் ஹவு தே ஒர்க். ஓகே, இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, ஸோ வி ஹாவ் அண்டர்ஸ்டுட் எப்படி நம்மளுக்கு இந்த லிஸ்ட்லேருந்து டூப்ளிகேட்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஆஸ் வெல் அஸ் நம்ம எப்படி ஒரு கேரக்டர் ஃப்ரீக்வன்சி ஃபைன் பண்ணுறது, டிக்ஷனரி ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, லிஸ்ட் ஃபங்க்ஷன்னா என்ன, டியூப்பிள் ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு ஒரு இன்புட் கொடுக்குறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு இன்புட் கொடுக்குறேன். இதை ஐ வாண்ட் யூ டு ட்ரை சால்விங் திஸ். ஸோ சால்வ் திஸ் ப்ராப்ளம். லெட்ஸ் see if you can solve this and I want you to give me the output. So solve this problem. இது ரொம்ப சிம்பிள் தான், வெரி வெரி சிம்பிள். லெட்ஸ் சே இன்புட். என்ன இன்புட்னா, நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன். ஐ லவ் சீஸ் பர்கர். இதுதான் என்னோட இன்புட். ஸோ இப்போ ஐ லவ் சீஸ் பர்கர்னு சொல்லிட்டு நான் ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு என்ன வேணும்னா, ஃபஸ்ட்டு அவுட்புட் இதை நான் 3 வேரியேஷனில் கொடுக்குறேன். ஸோ சீஸ் பர்கர் லவ் ஐ. அப்படியே எனக்கு என்ன பண்ணுன்னா, ஸ்ட்ரிங் ரிவர்ஸ். ஆனால் அது ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் கிடையாது, வேர்டு ரிவர்ஸ். அப்போ ஐ லவ் சீஸ் பர்கர்னு கொடுத்தேன்னா சீஸ் பர்கர் லவ் ஐ. இதே நான் வேறு ஏதாவது கொடுக்குறேன், ஐ ஆம் ஃப்ரம் சென்னை, ஐ ஆம் ஃப்ரம் சென்னை. அப்போ சென்னை ஃப்ரம் ஆம் ஐ. எனக்கு இந்த மாதிரி அவுட்புட்டில் வரணும். அப்போ நான் என்ன வேர்டை கொடுக்குறேனோ எனக்கு அந்த வேர்டை ரிவர்ஸ் பண்ணும். ஸோ ரிவர்ஸ் த வேர்ட்ஸ். ஓகே, இது முதல் உங்களோட டாஸ்க். ஓகே, இதை நம்ம ஈஸின்னு வச்சுக்கலாம். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் I'll say this as easy. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈஸி கோட். இப்போ நான் இதுவே கொஞ்சம் என்ன பண்ணுறேன்னா அடுத்த லெவலுக்கு போவேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்த அதே மாதிரி இன்புட் அவுட்புட். ஸோ ஐ லவ் இட்லி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன், IDLY. ஓகே, ஸோ குட்டியா இல்லை ஹேட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹேட் இட்லி. இதுதான் என்னோட இன்புட் ஸ்ட்ரிங்குங்க. ஸோ 3 வேர்டு கொடுத்துருக்கேன். ஐ ஹேட் இட்லி. வேறு வேறு வேர்டு கூட இருக்கலாம். ஸோ ஐ ஹேட் இட்லின்றதுக்கு பதில் வேறு என்ன சென்டென்ஸ் வேணாலும், ஐ ஓன் அ பைக் ஆர் ஐ ஓன் அ ஹவுஸ், ஐ ஓன் அ கார், இல்லை ஸோ ஐ ஹாவ் அன் ஐஃபோன், இல்லை கார் இஸ் ப்ளூ கலர். இந்த மாதிரி ஏதோ ஒரு வேர்டு. ஸோ ஒரு மல்டிபிள் வேர்ட்ஸ் நடுவில் ஒயிட் ஸ்பேஸால் இருக்கும். ஸோ இதுதான் நான் கொடுக்குற இன்புட். இப்போ நான் இன்புட் கொடுத்தேன்னா எனக்கு என்ன அவுட்புட் வேணும்னா, YLDI ETAHI. எனக்கு இப்படி வேணுங்க. அப்போ எனக்கு என்ன வேணும்னா, எனக்கு அந்த வேர்டு எல்லாமே ரிவர்ஸில் வரணும். ஸோ YLDI ஸ்பேஸ் ETAH அப்புறம் கடைசியில் ஐ. ஸோ இந்த மாதிரி எனக்கு என்னென்னா திஸ் இஸ் மை ஃபஸ்ட் இது. ஸோ எனக்கு இந்த வேர்டை ஒவ்வொரு வேர்டையும் ரிவர்ஸ் பண்ணி எனக்கு இந்த அவுட்புட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது ஒரு இன்புட்டாக எடுத்துக்கிறேன். இதுவும் நம்ம ரிவர்ஸ் அப்படின்ற கான்செப்ட்லேயே நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியிலே வைக்கலாம். ஓகே, இது ஒரு டாஸ்க். ஓகே, இப்போ ஃபைனலாக கொஞ்சம் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங். இந்த ஃபேமிலி தான் கொஞ்சம் மீடியம் லெவல் டிஃபிகல்ட்டி. ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னோட இன்புட் என்ன அவுட்புட் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இன்புட் என்னென்னா ஐ லவ் டாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு இன்புட் நான் கொடுக்குறேன். இப்போ ஐ லவ் டாக்கோன்றது எனக்கு என்ன வரணும்னா, இப்போ இந்த வேர்டோட
சைஸை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஐன்னு இருக்கு, லவ்ன்றது 4 லெட்டர், டாக்கோன்றது 4 லெட்டர். எனக்கு என்ன பண்ணணும்னா ஓ ஒரு லெட்டராக வரணும். சிஏடிஇ, ஸோ இந்த சிஏடிஇன்றது அடுத்த 4 லெட்டர், விஓஎல்ஐன்றது அடுத்த 4 லெட்டர். எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் வேணும். இந்த கேஸ் சின்ன லெட்டராக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் ஓகே. கன்சிடர் நவ் ஃபார் நவ் எவ்ரிதிங் இஸ் ஸ்மால் லெட்டர்ஸ். ஸோ திஸ் இஸ் மை அனதர் எக்ஸாம்பிள். இதை நான் மீடியம் லெவல் டிஃபிகல்ட்டியில் வைக்கிறேன். அப்போ உங்களுக்கு 3 டாஸ்க் என்னன்னா, ஐ லவ் சீஸ் பர்கர்ன்றத எனக்கு சீஸ் பர்கர் லவ் ஐன்னு வேணும். ஐ ஹேட் இட்லின்றத அந்த சென்டென்ஸ் மட்டும் எனக்கு ரிவர்ஸில் கொடுங்க. ஐ லவ் டாக்கோன்றத எனக்கு இப்படி அவுட்புட்டாக வர வைக்கணும். ஸோ ஹவு டு யூ டூ திஸ்? இதை ஒரு 3 கொஷின்ஸாக எடுத்துக்கிட்டு ட்ரை சால்விங் திஸ் அண்ட் புட் திஸ் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஸோ ஐ சி ஹவு யூ சால்வ் திஸ். அந்த கோடை நான் காப்பி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணி பார்ப்பேன். ரன் பண்ணோன்னே நான் இன்புட் கொடுக்குறேன், இது அவுட்புட் எனக்கு இது வரணும். அதே மாதிரி வேற ஒரு இன்புட் நான் கொடுத்தேன்னா, இப்போ வேற ஒரு இன்புட்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோன் இஸ் காஸ்ட்லி, இதான் என்னோட ஸ்ட்ரிங். அப்போ YLTSOC எத்தனை லெட்டர்? 3 6. ஸோ 3 6. அப்போ எஸ்ஐ இருங்க, நான் இது எல்லாமே 6 2 6ன்னு இருக்கு, காஸ்ட்லியர் அப்படின்னு மாத்துறேன். ஓகே டன், சூப்பர். ஸோ இப்போ எனக்கு என்னென்னா REILTS 6 லெட்டரா, அப்புறம் OC, அப்புறம் SIENOHPI. ஓகே டன். ஸோ அப்போ எனக்கு என்னென்னா எக்ஸாக்டாக எத்தனை வேர்டில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அதை வச்சு அப்படியே எனக்கு ரிவர்ஸ் பண்ணும். REILTS, அப்போ இதெல்லாம் இங்கே, அப்புறம் OC இங்கே, ISEONHPI அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிவர்ஸ். அப்போ திஸ் இஸ் மை, இது ஒரு கேஸ் 1, இது சினாரியோ 2, இந்த மாதிரி 2 சினாரியோ. ஸோ நவ் திஸ் இஸ் மை எக்ஸாம்பிள்ஸ். ஐ வாண்ட் யூ டு ட்ரை டூயிங் திஸ் அண்ட் புட் இன் த கமெண்ட்ஸ். அண்ட் வித் திஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டியூப்பிள், செட் அண்ட் டிக்ஷனரி அலாங் சம் கொஷின்ஸும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வி ஹவ் லேர்ன்ட் வாட் இஸ் அ டியூப்பிள், அ செட், அ டிக்ஷனரி அண்ட் நம்ம ஒரு ப்ராப்ளமும் நம்ம சால்வ் பண்ணோம். அண்ட் இதெல்லாமே நம்ம இன்னும் மேண்டட்டரியான கான்செப்ட்ஸில் தாங்க நம்ம இருக்கோம். ஸோ பைத்தான்ன்றது ஜஸ்ட்டு ஃபவுண்டேஷன் டாபிக்ஸ் தான். எதுக்கு ஃபவுண்டேஷன்னா, நீங்கள் டேட்டா சயின்ஸ்குள்ளே போனாலும் சரி, இல்லை ஏஐக்குள்ளே போனாலும் சரி, இல்லை டேட்டா இன்ஜினியரிங் போனாலும் சரி, சம்டைம்ஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ்லையுமே பைத்தான்ன்றது கேட்குறாங்க. அப்போ வாட் வி ஆர் லேர்னிங் இஸ் டெஃபினெட்லி யூஸ்ஃபுல். ஏன்னா ஒரு கோடிங் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர்கிட்ட பேசணுன்ற அபிலிட்டின்றது இட்ஸ் டெஃபினெட்லி நீடட் வென் யூ ஆர் ஒர்க்கிங் இன் அன் ஐடி ஃபீல்டு. ஸோ அப்போ நம்ம இந்த ஃபவுண்டேஷனான டாபிக்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம். லெட்ஸ் சே சப்போஸ் உங்களுக்கு இந்த டாபிக்ஸ்லாம் புரியுது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, எனக்கு நானும் ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு தான் டெஃபினெட்லி வில் பி லேர்னிங் தீஸ் ஸ்கில்ஸ். ஸோ நான் கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் பெரும்பாக்கம். ஸோ கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் அ ஃபேமஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். சென்னையிலேயே வி ஹேவ் ஆல்மோஸ்ட் 10+ பிரான்ச்சஸ். ஸோ அதில் நான் பெரும்பாக்கம்ன்ற பிரான்ச் நியர்பை ஷோலிங்கனூர் தான் நான் ஹெட் ட்ரைனராக. எனக்கு அடியில் ஒரு 8 பேர் இந்த டிஃப்ரெண்ட் கோர்சஸ் நானும் அவங்களும் தான் மேனேஜ் பண்ணி வி ஆர் டேக்கிங் கிளாஸஸ் அலாங் வித் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆல்சோ. சப்போஸ் உங்களுக்கு ஐடிக்குள்ளே போக முடியுமா, நீங்கள் நான் ஐடியில் இருந்தாலும் சரி, கரியர் கேப் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் டொமைனில் இருக்கீங்க, யூ வாண்ட் டு கெட் இன் டு ஐடி. சப்போஸ் உங்களுக்கு இஃப் யூ வாண்ட் டு ரீச் அவுட் டு மீனா, I have given my phone number below in the description. You can always ping me in WhatsApp or நேர்லேயே கூட பெரும்பாக்கம் பிரான்ச் வந்து if you ask மித்ரனாலே they will tell you where I will be at. நீங்கள் டேரெக்டாகவே லைவ் கன்சல்டேஷனோட you can get into IT. So with this, I'll wrap up today's video. Thanks for watching till the end and do like and subscribe to this video and hope I'll catch you in the next video.